ரைட். ஸோ கொலிஷனோட லெக்சர் 2ல நம்ம இருக்கோம். அதுக்கு முன்னாடி நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டே இருங்க. யார் வேணாலும் சொல்லலாம், முடிஞ்சா பாஸ்டா சொல்ல ட்ரை பண்ணு. ஈயோட வேல்யூ ஒன்னா இருந்தா அது என்ன கொலிஷன்? Perfectly elastic collision. Sir, pure elastic collision, sir. ரைட், பியூர் எலாஸ்டிக் கொலிஷன், பெர்ஃபெக்ட் எலாஸ்டிக் கொலிஷன். ரொம்ப நல்லா சொன்னீங்க. இதுல கைனடிக் எனர்ஜி மொமெண்டம் எப்படி இருக்கும்? கன்சர்வ்ட் ஆர் நாட் கன்சர்வ்ட்? Conserved, sir. கன்சர்வ்ட். ரைட். கைனடிக் எனர்ஜி அண்ட் மொமெண்டம் கன்சர்வ்ட். இது நான் நேத்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயம். ஈயோட வேல்யூ லெஸ் தென் 1 கிரேட்டர் தென் 0வா இருந்தா இது என்ன கொலிஷன்? Elastic or Elastic or inelastic, sir. ரைட். எலாஸ்டிக் ஆர் இன்எலாஸ்டிக் கொலிஷன். பிரமாதமா பதில் சொல்றீங்க எல்லாருமே. ஈயோட வேல்யூ ஒருவேளை 0வா இருந்தா Inelastic collision, sir. Perfectly inelastic collision, sir. பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன். வெறும் இன்எலாஸ்டிக்னு சொல்லக்கூடாது, பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன் ரொம்ப அழகா சொல்லணும். ரைட் சார், புரிஞ்சிருச்சு. இந்த ரெண்டு கொலிஷன்ல யாரோ ஒருத்தவங்க தான் கன்சர்வ்ட், இன்னொருத்தவங்க கன்சர்வ் கிடையாது. யாரு? Momentum conserved, sir. Kinetic energy not conserved, sir. அவ்வளவுதான். மொமெண்டம் கன்சர்வ்டா இருக்கும். மொமெண்டம் கன்சர்வ்ட், கைனடிக் எனர்ஜி நாட் கன்சர்வ்ட். கைனடிக் எனர்ஜி நாட் கன்சர்வ்ட்னா இப்போ இது மாதிரி போட்டால் நாட் கன்சர்வ்டு, கைனடிக் எனர்ஜி நாட் கன்சர்வ்டு. ரைட்டா? ஈக்குவலாக இருக்காது. இனிஷியல் வேற, ஃபைனல் வேற இருக்கும். ரைட், புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா அங்கிருந்து போகிறது ஆஃப்டர் கொலிஷன். பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்ல ஆஃப்டர் கொலிஷனோட ஃபர்ஸ்ட் பாடி வெலாசிட்டி, செகண்ட் பாடி வெலாசிட்டி நீங்க தான் சொல்லணும். ட்ரை பண்ணுங்க. V1 சொல்லுங்க. m1 minus m2 by m1 plus m2 into u. Into u1 plus 2m2 u2 by m1 plus m2, sir. 2m2 u2 by m1 plus m2. Plus m2. ரைட், பிரமாதமா சொன்னீங்க. V2 வேற யாரா சொல்லுங்க சார். M2 minus M1 by M2 plus M1. ஓகே. U2 into U2 plus 2M1 U1 by M1 plus M2, sir. ரைட், எக்ஸலென்ட். அடுத்து வேற யாரா சொல்லுங்க. 2 மாசம் சேமா இருந்தா வெலாசிட்டி என்ன ஆகும்? எக்ஸ்சேஞ்ச் ஆயிடும் சார். அப்படின்னா V1 is equal to U2, V2 is equal to U1. ரைட், நைஸ், நல்லா சொன்னீங்க. வேற யாரா சொல்லுங்க. M1 ரொம்ப ரொம்ப பெருசா இருந்தா, M1 ரொம்ப ரொம்ப பெருசா இருந்தா V1 ஓட ஸ்பீட் எவ்வளவா இருக்கும்? 2U2, sir. நல்லா சொல்லுங்க. M1 கிரேட்டர், M1 பெரிய பாடி. நேற்று ஒரு சின்ன ஐடியா சொல்லி கொடுத்தனே, பெரிய பாடி. அவ்வளவுதான், பிரமாதம். ஸோ M1 பெருசா இருந்தது அப்படின்னா அதோட ஸ்பீடு மாறாது. M2 சின்னதா இருக்கிறதுனால V2 வேணும்னா 2 times of U1. நல்லா கத்துக்கிட்டீங்களா? ஓகே, இது நானே உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ இன்னும் யாராவது சொல்லாதவங்க ட்ரை பண்ணுங்க. M1 சின்னதா இருக்கு, M2 பெருசா இருக்கு. என்னோட கேள்வி V2. u2. அவ்வளவுதான். V2 U2. V1 Minus U1, sir. மைனஸ் U1. ஆக்சுவலா பிளஸ் U2ன்னு வரணும். ஆனா செகண்ட் பாடி இஸ் அட் ரெஸ்ட்ன்றதுனால V1க்கு பதிலா மைனஸ் U1. ரைட்டா? ஸோ எல்லாருமே ரொம்ப அழகா கத்துக்கிட்டீங்க நேற்று டாபிக். அடுத்தது பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன் முடிச்சுட்டு எலாஸ்டிக் அல்லது இன்எலாஸ்டிக் போகும்பொழுது ஒரு E வரணும். ரைட் பை, இதை மட்டும் சொல்லிட்டு போயிடுங்களேன். டெல்கேவோட வேல்யூ பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்கா இருந்தா உங்க பதில்? பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டெல்கே லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி 0, sir. 0. Zero, sir. 0. ஒருவேளை அங்க போனோம் அப்படின்னா டெல்கே ஃபார்ம்ல, எலாஸ்டிக் அல்லது இன்எலாஸ்டிக் டெல்கே ஃபார்ம்ல. இது ஞாபகம் வச்சுக்க சொன்னேனே, half mv² ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை பார்த்து அப்படியே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ட்ரை பண்ணு. Sir, initial kinetic energy minus final kinetic. தட்ஸ் ஓகேமா. இனிஷியல் மைனஸ் ஃபைனல் அதெல்லாம் ஓகே. ஃபைனலா ஒரு ஆன்சர் போட்டனே. ஹாஃபுக்கு ஹாஃப் ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்முக்கு M1 M2 by M1 plus M2 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 minus E² என்ன கொலிஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக U1 minus U2 the whole square. தெரியாதவங்க இப்பவே இது படிச்சு முடி. நேற்று படிச்சு சொல்லிட்டு போனேன். இந்த ஒன்று மட்டும் யாரும் இப்போ சொல்லலை. ரைட்டா? ஸோ கிளாஸ் முடியறதுக்குள்ளார திரும்ப கேட்கும்போது எல்லாருமே சொல்லணும். ரைட்? ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம நேற்று பேசின விஷயம். சரி, இன்னைக்கு நம்ம என்ன புதுசா பேச போறோம்? ரைட் கிருத்திக், குட் ஈவினிங். இப்போதான் ஸ்கூல்ல இருந்து வந்தேன். ரைட். சரி, கிளாஸ் கவனி. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக்
பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன். இந்த 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கூட்டத்துக்கான காரணம் அதுதான். நேற்று கிளாஸை ரிவைஸ் பண்ணணும், தென் புதுசாக கொஞ்சம் பேசணும். பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன், பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன். எடுத்ததும் சொல்லிட்டேன், ஈயோட வேல்யூ 0. எல்லாரும் படிங்க என் கூடவே. பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன், ஈயோட வேல்யூ 0 சார். இங்கேயும் மொமெண்டம் மட்டும்தான் கன்சர்வ்டா இருக்கும், கைனடிக் எனர்ஜி கன்சர்வ்டா இருக்காது. அந்த விஷயத்தை நம்ம உணரணும். கன்சர்வ், கைனடிக் எனர்ஜி நாட் கன்சர்வ். இனிஷியலா ஒரு உட்டன் பிளாக் ஒன்று எடுத்துக்கிட்டோம், அதோட மாஸ் வந்து கேபிட்டல் எம்னு எடுத்துக்கிட்டேன். ஒரு புல்லட் வந்து அதோட மாஸ் ஸ்மால் எம்னு எடுத்துக்கிட்டேன். யூ ஸ்பீட்ல வேகமா போயிட்டு இருக்கு. இந்த பாடி ரெஸ்ட்ல இருக்கு. எந்த பாடி ரெஸ்ட்ல இருக்கு? அந்த பிளாக் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. அந்த உடன் பிளாக் இருக்கு இல்லையா, அது வந்து ரெஸ்ட்ல இருக்கு. ஸோ ஆஃப்டர் ஃபயரிங் போத் பாடிஸ் ஆர் எம்பேடட் டுகெதர். புரியுதா பாருங்க? ஆஃப்டர் கொலிஷன். ஸோ பிஃபோர் கொலிஷன் புல்லட் மட்டும் வேகமா வந்துட்டு இருக்கு, உடன் பிளாக் ரெஸ்ட்ல இருக்கு. ஆஃப்டர் கொலிஷன் போத் பாடிஸ் ஆர் எம்பேடட் டுகெதர். இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து எம் பிளஸ் எம்மா மாறிடுவாங்க. என்ன காரணம் உனக்கு புரியும். பிளாக்கோடது கேபிட்டல் எம், புல்லட்டோடது ஸ்மால் எம். இப்போ எம்பேட் ஆயிடுச்சு. எம்பேடட்னா உங்களுக்கு புரியுதா? ஒன்னோட ஒன்று சேர்ந்துருச்சு. ஸோ எம்பேட் ஆனதுனால 2 மாசம் சேர்ந்து ஒரு காமன் வெலாசிட்டியில டிராவல் ஆகும். ஸோ இது அப்படியே உங்க கண்ணுக்கு முன்னாடி இந்த காட்சி வந்து போயிட்டு இருக்கும். அப்படியே யோசிச்சு பாருங்க. ஃபிசிக்ஸ் ரொம்ப பிரமாதமாக கற்றுக்கலாம். கற்பனை தான், வேற ஒன்றுமே இல்லை. நான் சொல்றதெல்லாம் உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியும். இப்போ நான் பேசுற விஷயம் உன் முன்னாடிக்கு அப்படியே விஷுவலா வந்து போகணும். ஒரு உடன் பிளாக் உன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. அங்கிருந்து வேகமா ஒரு புல்லட் வந்து மோதுது. அந்த புல்லட் வந்து அந்த பிளாக்கோட எம்பேட் ஆகிடுச்சு, பதிஞ்சிருச்சு. சரியான தமிழ் வார்த்தை பொதிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். பொதிஞ்சு 2 பேரும் ஒன்னா டிராவல் ஆகிறாங்க. இப்போ என்னோட கேள்வி, காமன் வெலாசிட்டி வேணும். காமன் வெலாசிட்டினா 2 பேரும் சேர்ந்து போகக்கூடிய அந்த காம்பினேஷனல் வெலாசிட்டி எனக்கு வேணும். சார் இது கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டத்துல நாங்களே அழகா சொல்லிடுவோம். இந்த இடத்துல மொமெண்டம் mu, இந்த இடத்துல மொமெண்டம் 0. ஏன்னு உனக்கு தெரியும், புல்லட் தான் நகருது, பிளாக் ரெஸ்ட்ல இருக்கு. ஆஃப்டர் கொலிஷன் m பிளஸ் m இன்ட்டு v காம்பினேஷனல் வெலாசிட்டி. அவ்வளோதான் நம்ம வேலையை முடிஞ்சிருச்சு. எல்லா நாட்களும் என்ன சம்சர் கேட்பாங்க, இந்த காமன் வெலாசிட்டி தான் கேட்பாங்க, காம்பினேஷனல் வெலாசிட்டி. அது மட்டும் வேணும்னா ஸ்மால் எம் யூ பை எம் பிளஸ் எம். நான் கேட்கும்போது நீங்கள் இந்த ஃபார்முலா தான் சொல்லணும், ரைட்டா? ஸோ ஒரு பிளாக்கும் தென் அந்த புல்லட்டும் ஒன்னா சேர்ந்து என்ன ஸ்பீட்ல போகும், அந்த காம்பினேஷனல் வெலாசிட்டி என்னன்னு கேட்டாங்கன்னா கவனமாக கவனிங்க, ஸ்மால் எம் தான் வரணும். யார் சார் ஸ்மால் எம்? மாஸ் ஆஃப் புல்லட். கேபிட்டல் எம் மாஸ் ஆஃப் உட்டன் பிளாக். அது அப்போ ஸ்மால் எம் இன்ட்டு யூ பை எம் பிளஸ் எம். நீ ஒருவேளை உங்க கொஷின் பேப்பர்ல M1 M2ன்னு கொடுக்கலாம். இப்போ M1 M2னா இந்த சம் எப்படி மாறும்? M1 மாஸ் ஆஃப் ஈச் புல்லட், M2 மாஸ் ஆஃப் உட்டன் பிளாக், ரெண்டும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து இந்த மாதிரி எம்பேட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு இந்த காம்பினேஷன் வெலாசிட்டி எழுதுங்கன்னா உங்களால எழுத முடியும். ஏன்னா M1 தான் புல்லட்டோட மாஸ். அப்ப அந்த புல்லட்டோட மாஸ் தான் நீங்க எடுத்துக்கணும், அதோட ஸ்பீடு தான் எடுத்துக்கணும், கீழே தான் டோட்டல் மாஸ் வரணும். என்ன காரணம் கொண்டும் பசங்க பண்ற தப்பு தான்ப்பா எல்லா வருஷமும் நான் பார்த்துட்டு இருக்கிற விஷயம், கேபிட்டல் நம்ம மேல போட்டுறது. அந்த பாடி தான் நகரவே இல்லைல்ல, கரெக்டா? ஸோ வி காம்பினேஷனல் மாஸ் ஆஃப் புல்லட் ஸ்பீட் ஆஃப் புல்லட் பை டோட்டல் மாஸ். எப்பவுமே அப்படி சொல்லி பழகுங்க. மாஸ் ஆஃப் புல்லட் ஸ்பீட் ஆஃப் புல்லட் பை டோட்டல் மாஸ். மாஸ் ஆஃப் புல்லட் ஸ்பீட் ஆஃப் புல்லட் பை டோட்டல் மாஸ். எம் பிளஸ் எம். அவங்க 1-2ன்னு கொடுத்துருந்தாலும் 1-2ன்னு போட்டுக்கோ. ஸ்மால் எம் கேபிட்டல் எம் கொடுத்துருந்தாலும் ஸ்மால் எம். உங்க என்சிஆர்டி பொறுத்த வரைக்கும் ஸ்மால் எம் கேபிட்டல் எம் தான் இருக்கும். பட் கொஷின் ஃப்ரேம் பண்ணும்பொழுது வேணும்னே M1 M2ன்னு பண்ணுவாங்க. வேற ஒரு ஃபார்ம்லாம் நினைச்சிடாது. மாஸ் ஆஃப் ஈச் புல்லட் எம், ஸ்பீட் ஆஃப் புல்லட் யூ பை டோட்டல் மாஸ். கற்றுக்கிட்டீங்களா? இப்போ இதே கொஷினை வேணும்னே நம்மளை ஏமாத்துறதுக்கு வேற மாதிரி பண்றாங்க. நீங்க பாருங்களேன், ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறாங்க, அந்த ஸ்ட்ரிங்ல இந்த உட்டன் பிளாக்கை அட்டாச் பண்ணிடுறாங்க. நேரா இங்கிருந்து ஒரு புல்லட் டிராவல் ஆகுது. இந்த புல்லட்டோட மாஸ் எம், ஸ்பீடு யூ. போய் பட்டு இதுல பட்டதும் கவனமாக கவனிங்க, இதுல பட்டுருச்சா? பட்டது என்ன நடக்கும்? இங்க ஸ்ட்ரிங்கோட அட்டாச் ஆயிருக்கு. கரெக்டா இது இந்த அளவுக்கு போகுதா? இப்போ போகும் பொழுது இப்படி இருக்கும். நான் சொல்றது அப்படியே யோசிச்சு பாருங்க. இப்போ ஏற்கனவே நம்ம ஸ்ட்ரிங்கோட அட்டாச் ஆகி இல்லை, அதனால அது மட்டும் நேரா டிராவல் ஆகுது. இப்போ ஒரு டைட்டான ஸ்ட்ரிங்கால இங்க அட்டாச் ஆகியிருக்கு, அதனால இந்த இடத்துல ஆசிலேஷன் தான் பாசிபிள். அப்ப இந்த ஆங்கிள் தீட்டான்னு உங்களுக்கு தெரியுமா? இதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒரு கொஸ்டின் இருக்கு. ஒரு டைம் சொல்லித்தரேன், புரியலன்னா 2வது டைம் சொல்லித்தரேன், நல்லா கத்துக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? இந்த டிஸ்டன்ஸ் தான் ஹெச், ஹைட்டு ஹெச். நீங்க பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க,
இந்த ஹெச் தான் கேட்பாங்க. சரி, டோட்டல் எல்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த இடம் மட்டும் எல் மைனஸ் ஹெச்சுங்களா? ஆமாம். இப்போ இதை ஹெச்னு தெரிஞ்சிருச்சு, டோட்டல் எல்னு தெரிஞ்சிருச்சு. இந்த பிங்க் லைன் ட்ரா பண்ணுறல இது டோட்டல் எல். இந்த ஹெச் மட்டும் போயிடுச்சுன்னா எல் மைனஸ் ஹெச். எல்லாரும் இந்த ட்ரையாங்கிள் மட்டும் பாருங்க, இங்க இருந்து காஸ் தீட்டா மட்டும் கண்டுபிடிங்க. அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாக்சிஸ் எல் மைனஸ் ஹெச் பை எல்னு கற்றுக்கணும். ஸோ அங்கிருந்து எல் காஸ் தீட்டா ஈக்குவல் டு எல் மைனஸ் ஹெச்னு புரிஞ்சுக்கணும். யாரை தேடி போயிட்டு இருக்கோம்னா ஹெச்சை தேடி போயிட்டு இருக்கோம். அப்போ ஹெச்சை இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, எல் மைனஸ் எல் காஸ் தீட்டான்னு உணரணும். அப்போ ஹெச் மட்டும் வேணும்னா எல் இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டான்னு கற்றுக்கணும். அப்போ இந்த ஹெச் தான் அடிக்கடி கேட்பாங்க. ஹெச் வேணும்னா எல் இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா. திரும்ப ஒரு டைம் எழுதுறேன், ஹெச் ஈக்குவல் டு எல் இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா. சரி, என்ன கொடுத்து என்னங்க சார் கேட்பாங்க? லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க. எல்லாருமே கவனிங்க, என்ன பாருங்க, லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் எல் கொடுத்துருவாங்க. தீட்டா டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த தீட்டாவோட வேல்யூ கொடுத்துருவாங்க. 5/4 5/3 ஏதோ ஒன்று கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இந்த பிளாக்கும் அந்த புல்லட்டும் சேர்ந்து எவ்வளோ ஹைட் ரைஸ் ஆகும், வெர்டிக்கலா எவ்வளோ ஹைட் ரைஸ் ஆகும், இதான் கொஸ்டின். இந்த மாதிரி சம் வந்துட்டாலே ரொம்ப ஈஸி. உடனே என்ன பண்றேன், ஹெச் கேட்குறாங்களா, ஹெச் எங்களுக்கு தெரியும் சார், ஹெச் ஈக்குவல் டு எல் இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா. தீட்டாவும் அவங்களே கொடுத்துருவாங்க, எல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. அழகா நீங்க மட்டும் என்ன பண்றீங்க, எல்ல சப்ஸ்டியூட் பண்றீங்க, காஸ் தீட்டா சப்ஸ்டியூட் பண்றீங்க, சால்வ் பண்ணி ஆன்சர் போட்டிக்கும். ஸோ அப்போ ஹெச் ஈக்குவல் டு எல் இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டான்னு கற்றுக்கணும். ரைட். அப்போ இங்கே கைனடிக் எனர்ஜி நாட் கன்சர்வ், மொமெண்டம் மட்டும் தான் கன்சர்வ். அந்த மொமெண்டம் கன்சர்வ் வச்சுக்கிட்டு காமன் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடணும், அது ஒரு மாடல். அதுக்கப்புறமா இந்த புல்லட் வந்து மோதின பிறகு இந்த உட்டன் பிளாக் மேலே போகும், அப்போ எவ்வளோ ஹைட் வரைக்கும் டிஸ்பிளேஸ் ஆகும்னு கண்டுபிடிக்கணும். எல் இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா. ரைட்டா? ஸோ யாருக்காவது திரும்ப சொல்லணும்னா சார்னு கூப்பிட்டு இன்னும் ஒரு சின்ன ஐடியா மட்டும் கவனமாக கவனி. இதில் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி நம்ம எழுதணும். கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜினா சரிங்க, கைனடிக் எனர்ஜி நாட் கன்சர்வ் கரெக்ட் தான். பட் இந்த இடத்துல சாதாரணமா மெக்கானிக்கல் எனர்ஜி கன்சர்வ் ஒன்றும் இல்லை, பொறுமையா புரிஞ்சுக்கும். ஒரு ஒரு புல்லட் வந்து வேகமா அப்படி மோதுது, அப்ப மோதும் பொழுது என்ன எனர்ஜி மேக்ஸிமம்? கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம். அப்ப இதோட டோட்டல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல். இப்போ அவங்க எல்லாருக்குமே தெரியும், சின்ன பிள்ளைன்னு படிச்சுன்னு இருக்க, டோட்டல் எனர்ஜி வேணும்னா கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி படிச்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப லோயர் லெவல்ல இருக்கும் பொழுது பொட்டன்ஷியல் எனர்ஜி 0ன்னு உனக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறமா இந்த பிளாக் இது வரைக்கும் ரைஸ் ஆகுது, அப்ப ஹெச் ஹைட் மேல போகுதுன்னா போய் நின்னுடுது இல்ல. நல்லா கவனி, அந்த பெண்டுலம் மேல போகுது போகுது போகுது, போய் நின்னுதான் கீழே திரும்புது. அப்ப போயிட்டு நின்னு, அப்ப வெலாசிட்டி 0, அதனால கைனடிக் எனர்ஜி 0. அப்ப இந்த இடத்துல யார் மேக்ஸிமம்? பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம். பை இது கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜிக்குள்ளார கொண்டு வராத. இந்த இடத்துல என்ன எனர்ஜி மேக்ஸிமம், இந்த இடத்துல என்ன எனர்ஜி மேக்ஸிமம். அப்போ half mv ஸ்கொயர் ஈக்குவல் டு, நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், யாராவது கண்டுபிடிங்க. இந்த இடத்துல என்ன மாஸ் வரணும்? கேபிட்டல் M பிளஸ் ஸ்மால் m இன்ட்டு GH வரணும். ஏன் தெரியுமா? நான் இனிஷியலா மோதும் பொழுது மாஸ் ஆஃப் புல்லட் மட்டும் தான் வந்து மோதுது. மோதின பிறகு ரெண்டு பேரும் எம்பேட் ஆகி இங்க மேல போறாங்க. அப்ப டோட்டல் மாஸ் தான் இருக்கும் M பிளஸ் M இன்ட்டு GH. என்ன கேட்கலாம்? V கேட்கலாம், H கேட்கலாம். ஸோ இங்க இருந்து உங்களால H கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை தீட்டா கொடுத்துட்டு H கேட்டாங்கன்னா நம்ம பழைய ஃபார்முலாக்கு போயிடுங்க, L இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா. இந்த ஃபார்முலாவில் சம் போடணும். இப்போ நம்ம ஆலன் மாடல்ல இந்த சம்மெல்லாம் இருக்கு, நான் பேப்பர் ஆல்ரெடி சென்ட் பண்ணியிருக்கேன், நேற்று சொல்யூஷனும் சென்ட் பண்ணேன், அது நீங்க யூஸ் பண்றதுக்காக உங்களுக்கு கொடுத்தது. ரைட்டா? ஸோ half mv ஸ்கொயர் ஈக்குவல் டு M பிளஸ் M இன்ட்டு GH. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா லோயர் ஸ்டேட்ல இருக்கும் பொழுது கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம், தென் செட்டைன் ஹைட் போன பிறகு பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம். நீங்க என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா தெரியாம நான் பண்ண தப்பா அப்படியே பண்ணிடுவீங்க, ஸ்மால் m மட்டும் போடக்கூடாது, M பிளஸ் M. ஏன்னா போத் பாடிஸ் ஆர் எம்பேடட் டுகெதர்னு பொறுமையா புரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ கத்துக்கிட்டீங்களா? ரைட்ல கிருத்திக் சாரி புவி குடி நீங்க. குட் ஈவினிங் சார். எல்லாரையும் ரிசீவ் பண்ணிட்டேன்ல. அபி குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். கிளாஸ் பண்ணி ஸோ இதோட பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன் முடியுது. ஹானஸா சொல்லுங்க, பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன் எங்கேயாவது புரியலன்னா திரும்ப இன்னொரு டைம் சொல்லுங்க. யாருக்காச்சும் புரியாம இருக்கா? திரும்ப சொல்லணுமா? ஹேனா கிளியரா? எஸ் சார். இங்க வர்ஷிகா? எஸ் சார். சார் நான் லேட்டா வந்ததுனால. ரைட், வெயிட் பண்ணி லாஸ்ட் கத்து கொடுக்குறேன். ஓகே சார். லாஸ்ட் ஒரு 5 நிமிஷம் கத்து கொடுப்போம். ரைட்டா? பட் நீரஜ் உங்களுக்கு கிளியரா? எஸ் சார். ரைட், ஜோகி
ஹரி, தரணி, புவி, Clear, sir. எல்லாருக்குமே, விஜய், தானிஷ், சாயாதித்யா, எல்லாரும் கிளியர் தானே? தனஸ்ரீ, இந்திரன், பவன், ரைட் பேக். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் கிளியர் இல்லையா? ஸோ இதோட 3 கொலிஷன் முடியுது. ஈயோட வேல்யூ வச்சு தான் நீங்கள் கொலிஷன் கண்டுபிடிக்கணும். அதிக முறை சம் கேட்டது டாபிக் இது. ஒரு சின்ன அனாலிசிஸ், எல்லா நீட்டம் ஜேஇ பேப்பரையும் எடுத்து பாருங்க. அதில் கொலிஷன் வந்துட்டாலே அது என்னவோ தெரியல, இந்த கொஷின் செட்டருக்கு இந்த டாபிக் தான் பிடிக்கும் போல. என்ன தெரியுமா எடுப்பாங்க, இந்த பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷனில் இந்த பிளாக் அட்டாச் ஆகிருக்குல்ல, இந்த சம் நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். ரைட்டா? ஸோ இந்த மாடலில் நிறைய ட்ரை பண்ணி பாரு. ப்ராப்ளம் டவுட்டு சென்ட் பண்ணி விடு. ப்ராப்ளம் நம்ம சால்வ் தான் பண்ண போகிறோம். முதல்ல கான்செப்டை முடிச்சு கொடுத்துறேன். தென் அதுக்கப்புறமா நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு உங்களோட டவுட் தெரியாத எந்த சம்மாக இருந்தாலும் கேட்டுக்கோங்க. ரைட், அங்கேருந்து நம்ம போகிறது ஆப்ளிக்யூ கொலிஷன் போகிறோம். அதுக்கப்புறமா பவுன்சிங் பால் சம் போகிறோம். ஆப்ளிக்யூ கொலிஷன், இதுக்கு முன்னாடி ஹெட் ஆன் கொலிஷன் பேசியிருந்தேன். ஹெட் ஆன் கொலிஷனில் லைன் ஆஃப் இம்பேக்டும் வெலாசிட்டி வெக்டாரும் ஒரே டைரக்ஷனில் இருந்தால் அது ஹெட் ஆன் கொலிஷன். அதாவது நேருக்கு நேராக மோதனா அது ஹெட் ஆன் கொலிஷன். சரி, நான் நேராக தான் சார் போயிட்டு இருந்தேன், யாரோ தெரியாமல் இந்த சைடில் வந்து இடிச்சிட்டாங்க, ஆப்ளிக்யூ கொலிஷன். ஸோ ஆப்ளிக்யூ கொலிஷன் பேசிடுவோமா? எதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியமாக நீட் அண்ட் ஜேஇ 2 பேருக்குமே. பார்த்துட்டேவா? ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் மாஸ் m1, அதுக்கு முன்னாடி பேர் வச்சிருவோமா? ஆப்ளிக்யூ கொலிஷன். ஆப்ளிக்யூ கொலிஷனோட பேரு 2D கொலிஷன், அதாவது பிளேன்ல நடக்கிறது. பிளேன்லனா XY பிளேன்ல, YZல ZXல நடக்கிறது தான் ஆப்ளிக்யூ. தென் முன்னாடி சொன்னது ஹெட் ஆன் கொலிஷன் கரெக்டா எக்ஸ்ல மட்டும் இருக்கலாம், ஒய்ல மட்டும் இருக்கலாம், இசட்ல மட்டும் இருக்கலாம். நேருக்கு நேரா மோதிக்கிட்டா அது ஹெட் ஆன். அங்க எக்ஸ் அண்ட் ஒய் இருந்ததுன்னா அது 2D கொலிஷன், ஆப்ளிக்யூ கொலிஷன். ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் மாஸ் m1, இங்க இருந்து u1 ஸ்பீட்ல நம்ம ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் பாடி ஆஃப் மாஸ் m2 u2 ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. 2 பாடிக்குமே வெலாசிட்டி இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். கரெக்டா ரெண்டும் இந்த இடத்துல சரியா மோதிக்கிறாங்க, இந்த இடத்துல மோதிக்கிறாங்க. தெரியுதா? கேரம் போர்ட் காயினை பேக்கெட் பண்ணுவீங்களா? எப்ப பார்த்தாலும் நேராவே அடிச்சுக்க மாட்டோம்ல, சைட்லயும் இந்த மாதிரி வந்து பட்டும்போது இந்த பக்கம் போகும்ல, பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மோதும் பொழுது ஃபர்ஸ்ட் பாடி இந்த டைரக்ஷன்ல போயிடும், m1 கண்டிப்பா v1 ஸ்பீட்ல போயிடும். செகண்ட் பாடி இந்த டைரக்ஷன்ல m2 v2 ஸ்பீட்ல போயிடும். தெரியுதா? இதுக்கு நேருக்கு நேரா மோதுறதா இருந்தா டைரக்டா ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் போகும். இது ஆப்ளிக்யூ கொலிஷன், நீ ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, பின்னாடி வரவங்க தெரியாம ஒன்று சைட்ல அடிச்சுட்டாங்க, நீங்க அப்ப ரைட்ல போயிடுங்க, அவன் அப்படியே லெஃப்ட்ல போயிடும். அந்த மாதிரி. அடுத்து என்ன நடக்குதுன்னா, இது ரிசால்வ் பண்ண கத்துக்கணும். இந்த ஆங்கிள் θ1ன்னு நம்ம எடுக்கிறோம், இந்த ஆங்கிள் θ2ன்னு எடுக்கிறோம். உங்க எல்லாருக்கும் ரிசால்வ் பண்றது தெரியும். எங்க தீட்டா இருக்கோ அங்க காசு போடணும், தீட்டா இல்லாத இடம் சைன் போடணும். இப்போ இந்த இடத்துல m1 v1 cos θ1 மொமெண்டம், இதோட மொமெண்டம் m1 v1. அப்போ இந்த இடம் m1 v1 cos θ1, இந்த இடம் m2 v2 cos θ2ன்னு அழகா கத்துக்கணும். ரைட்? அப்ப இவன் யாரு சார்? m1 v1 sin θ1, இவன் சார் m2 v2 sin θ2ன்னு புரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ இந்த இடத்துல கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் நம்ம எழுத போறோம். எல்லாருமே ஹரிசாண்டல் மட்டும் பாருங்க, வெர்டிகல் பார்க்காதீங்க கொஞ்ச நேரம். ஹரிசாண்டல்ல என்ன சார் நடக்குது? ஃபார் எக்ஸ் ஆக்சிஸ்ல மட்டும் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், பிஃபோர் கொலிஷன் மொமெண்டம் m1 u1, இந்த இடம் m2 u2. அப்ப டோட்டல் வேணும்னா m1 u1 m2 u2, இது பிஃபோர் கொலிஷன் மொமெண்டம். ஆஃப்டர் கொலிஷன் மொமெண்டம் m1 v1 cos θ1 plus m2 v2 cos θ2. கவனமா கத்துக்கணும். வேணா θ1 θ2க்கு 0ன்னு கொடுத்து பாரு, அங்க போயிடும், பழைய ஃபார்முலாக்கு போயிடும், ஹெட் ஆனுக்கு போயிடும். இப்போ இங்க ஆங்கிள் இருக்கிறதுனால தான் cos θ1 plus cos θ2. In horizontal direction m1 u1 plus m2 u2 equal to m1 v1 cos θ1 plus m2 v2 cos θ2ன்னு கத்துக்கணும். ரைட்டா? இது கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் இன் எக்ஸ் ஆக்சிஸ். ரைட் சார், ஒய் ஆக்சிஸ் சொல்லுங்க. ஒய் ஆக்சிஸ்ல இனிஷியல் மொமெண்டம் 0, ஒத்துக்கிறீங்களா? நான் உனக்கு 10 செகண்ட் டைம் தரேன், புரிஞ்சுச்சேன் பாரு. இனிஷியல் மொமெண்டம் இன் ஒய் ஆக்சிஸ் 0. ஏன் சார் 0? எங்களை கேட்காமலே 0 எப்படி போட்டீங்க? ஏன் 0ன்னு சொல்லவா? இன் வெர்டிகல் டைரக்ஷன் அதுல மூவ்மெண்டே கிடையாது, 2 பாடியும் ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கு. 2 பாடியுமே எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் போயிட்டு இருக்கே தவிர இனிஷியலா ஒய்ல எல்லாம் போகல.
ஆஃப்டர் கொலிஷன் காம்போனன்ட் தான் ஒய்யா மாறுது. அப்போ என்ன கத்துக்கணும்னா ஒய் ஆக்சிஸ்ல இனிஷியல் மொமெண்டம் 0, அதனால 0 + 0 = m1 v1 sin θ1. மேல போறதுனால இது +j வெக்டார் +j வெக்டார் plus m2 v2 sin θ2. θ2 டவுன்ல இருக்கிறதுனால -j வெக்டார். அப்ப உங்க எல்லாருக்குமே புரியும் இன்ஃபினிக்ஸ் upward taken as positive, downward taken as negative, which mean north positive, south negative னு தெரியும். சரிடா? ஓகே. அங்க இருந்து m1 v1 sin θ1 minus m2 v2 sin θ2 ரெண்டு பேருக்குமே j போட்டுக்கலாம். ஏன்னா இங்க மைனஸ் இருக்கிறதுனால இது 0. தேவைப்பட்டா m1 v1 sin θ1 equal to m2 v2 sin θ2 கத்துக்கிட்டீங்களா? j நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இதுல இருந்து θ1 θ2 v1 என்ன வேணாலும் கேட்கலாம். கவனமா இருக்கணும். in vertical direction there is no motion, அதனால இனிஷியல் மொமெண்டம் 0. x ஆக்சிஸ்ல மட்டும்தான் இனிஷியல் மொமெண்டம் இருக்கும். y ஆக்சிஸ்ல இனிஷியல் மொமெண்டம் இருக்காது. ஆஃப்டர் கொலிஷன் x ஆக்சிஸ் காஸ் வரணும், y ஆக்சிஸ்ல சைன் வரணும். இவ்வளவுதான் 2D. இதுல ரொம்ப பெரிய ரகசியம் என்னன்னா கவனமா கவனி, இந்த பாயிண்ட் ரொம்ப வேலிடு. 2 மாசும் ஒருவேளை ஈக்குவலா இருந்தா கொஸ்டினை நீங்க ஒழுங்கா ரீட் பண்ணணும். 2 மாசும் ஒருவேளை ஈக்குவலா இருந்தா நீங்க யோசிக்கவே வேண்டாம், θ1ஐயும் θ2ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா ஷியரா 90 டிகிரி தான் வரும். இந்த கொஸ்டின்ல இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்டு இந்த இடம். போத் மாசஸ் ஆர் ஈக்குவல். கண்டிப்பா ஆஃப்டர் கொலிஷன் ரெண்டு பேரும் எக்ஸாக்டா 90 டிகிரிக்கு தான் போவாங்க. ஒரு பாடி இப்படி போகுதுன்னா இன்னொரு பாடி இப்படி போகும். பாத்தீங்கன்னா 90 டிகிரியா இருக்கும். ஒன்னு 30-60 இருக்கலாம், 45-45 இருக்கலாம், அகைன் 60-30 இருக்கலாம், எப்படி வேலை இருக்கலாம். கண்டிஷனை புரிஞ்சுக்கோங்க. 2 மாசம் சேமா இருந்தா கண்டிப்பா 90 தான் இருக்கும். இதை கண்டிப்பா கத்துக்கணும். சார் வேற ஏதாவது இருக்கா? ஒருவேளை செகண்ட் பாடி இஸ் அட் ரெஸ்ட், m2 இஸ் அட் ரெஸ்ட். ஃபர்ஸ்ட் பாடி மட்டும் தான் நகருது, செகண்ட் பாடி ரெஸ்ட்ல தான் இருக்கு. செகண்ட் பாடி ரெஸ்ட்ல தான் இருக்குன்னா அப்பவும் θ1 + θ2 கண்டிப்பா 90 தான் இருக்கும். அப்போ இப்ப நான் திரும்ப கேட்கும்போது சொல்லணும், ஆஃப்டர் கொலிஷன் θ1ம் θ2வையும் ஆட் பண்ணீங்கன்னா 90 வரணும். என்னமா சிச்சுவேஷன் அது? என்னடா சிச்சுவேஷன் உங்கள்கிட்ட கேட்டா, சார் ஒன்றும் இல்லை, m1 m2 ஈக்குவலா இருக்கணும், செகண்ட் பாடி இஸ் அட் ரெஸ்டா இருக்கணும். செகண்ட் பாடி இஸ் அட் ரெஸ்ட், அதனால u2 0வா இருக்கணும். இப்படி இருந்தா ரெண்டு பாடியும் கரெக்டா 90 டிகிரியில பிரிஞ்சு போவாங்க. அதாவது θ1 + θ2 ஆட் பண்ணீங்கன்னா 90 தான் வரும். வேற மாசஸ் வேற வேற இருக்கு அப்படின்னா இந்த கண்டிஷன் வராது. காதுல வாங்கினீங்க. m1 ≠ m2, m1 ≠ m2. அப்ப θ1 + θ2வை ஆட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 90 இருக்க 1% கூட வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி m1 m2 வேற வேறையா இருக்கு, ஆனா m2 ரெஸ்ட்ல இருந்தாலும் அந்த மாதிரி கண்டிஷன் நீங்க இருக்க போறது கிடையாது. ரைட்டா? சோ θ1 + θ2 90 எப்பன்னு கேட்டவங்க பதில் என்ன? both masses are equal or m2 is at rest ன்னு கத்துக்கணும். சோ ஆப்ளிக் கொலிஷன் இவ்வளவுதான். இதுல சம் என்ன கேட்கலாம் கொஞ்சம் யோசிங்க. சம் கேட்டா ஒன்னு ஆஃப்டர் கொலிஷன் v1 v2 கேட்கலாம். ஏன்னா மாஸ் இனிஷியலா அவங்களே கொடுத்துருவாங்க, இனிஷியல் ஸ்பீட் அவங்களே கொடுத்துருவாங்க. இவ்வளவு ஆங்கிள் டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு கேட்டா ஒருவேளை θ1 θ2 கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். v1 v2 கேட்கலாம். இப்படிதான் நீங்க இந்த ஃபார்முலா வச்சு அனலைஸ் பண்ணணும். என்னெல்லாம் இதுல கேட்கலாம், ஒரு ஃபார்முலா இருக்குன்னா என்ன கொடுக்கலாம் என்ன கேட்கலாம், அவ்வளவுதான். பெரிய விஷயம்லாம் எதுவுமே கிடையாது. m1 கண்டிப்பா கொடுக்க போறாங்க, இனிஷியல் ஸ்பீட் u1 கண்டிப்பா கொடுக்க போறாங்க. ஸோ மோதன பிறகு தெரியாதது யாரு? ஆஃப்டர் கொலிஷன் வெலாசிட்டி எனக்கு தெரியாது, இல்லைன்னா என்ன ஆங்கிள் அது டிஃப்ளெக்ட் ஆகும் தெரியாது. அதானே கேட்க முடியும். தெரிஞ்ச விஷயத்த கொடுத்துட்டு தெரியாத விஷயத்த தேடுறது தான் இந்த இடத்துல வேலை. எல்லா பிசிக்ஸ் ஃபார்முலாவும் அப்படிதான். ஒரு ஃபார்முலால 4 டேர்ம் இருக்குன்னா 3 டேர்ம் கொடுத்துருவாங்க, ஒரு டேர்ம் தெரியாது. அந்த டேர்மை தேடி தான் போகணும். அப்போ கொஸ்டினை ரீட் பண்ணணும், இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஃபார்முலான்னு செலக்ட் பண்ணணும், டேட்டா சப்ஸ்டியூட் பண்ணணும், சால்வ் பண்ண ஆன்சர் பண்ணிடுச்சு. கற்றுக்கிட்டீங்களா? ஸோ இதோட கொலிஷன் சரி ஆப்ளிக் கொலிஷன் அற்புதமா முடியுது. ரைட்டா? ஸோ பதில் சொல்லுங்க. கிளியர் இல்லைன்னா டவுட்னா என் சார்னு கூப்பிட்டு, இல்லை கிளியரா இருந்ததுன்னா நீ மட்டும் சைலண்டா இருந்துடலாம். யாருக்கா திரும்ப ஏதாவது சொல்லணுமா? நம்ம ஏன் கேட்கணும்னு சும்மா உட்காந்துருக்காது. புரியலன்னா புரியலதான். ரைட்டா? ஸோ அதை மட்டும் மறந்துடாது. ரைட். அங்கிருந்து நம்ம போற இடம் பவுன்சிங் பால்.
பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு ரஃப் பேப்பர் ஏதாவது வச்சுக்கோங்க. பவுன்சிங் பால் ஆக்சுவலாக அதுக்கு டெரிவேஷன் தேவையில்லை. டெரிவேஷன் போட்டால் ஒரு ½ கிளாஸ் தேவைப்படும். வெறும் ப்ராப்ளம் சால்விங்ன்றதுனால ஃபார்முலாஸ் எப்படி எடுத்துகிட்டு வரணும், இது எப்படிலாம் வந்துச்சுன்னு கற்றுக் கொடுத்துறேன். பட் டெரைவ் பண்ணல, டெரைவ் பண்ணால் டைம் ஆகிடும். டெரிவேஷன் நமக்கு தேவையும் இல்லை. வேணும்னா அதை போட்டு காட்டுறேன், இல்லைனா நம்ம ரிட்டன் நோட்ஸ் இருக்கு பார்த்துக்கோம். பட் இதில் ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்கன்றது ரொம்ப ரொம்ப நல்லா கற்றுக்க வேண்டியது. இப்போ 2025 நீட் கொஷின் பேப்பரில் இந்த பவுன்சிங் பால்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க. செக்ஷன் முடிஞ்சதும் நான் சென்ட் பண்ணி விடுறேன், சால்வ் பண்ணி எனக்கு அனுப்பி விடுறது தான் உங்களோட வேலை. ஐடியாஸ் எல்லாம் நான் கற்றுக் கொடுத்துறேன். பவுன்சிங் பால் கொஷின் ஒன்றும் இல்லை, அப்படியே உங்கள் வீட்டில் இருக்கிற ஃப்ளோர் அப்படியே இப்போ சேரில் உட்காந்து கிளாஸ் கவனிச்சு பண்ணிச்சுக்கேன். அப்படியே கீழே உன் தரையை பாரு. ஸோ அங்கே இருக்கிற அந்த தரையை பாருங்க, ஃப்ளோரை பாருங்க, பார்த்துட்டீங்களா? ஓகே. நீ உட்காந்துருக்கிற இடத்துல இருந்து உன் கையில் ஒரு பால் எடுத்துக்கோங்க, ஒரு பேஜ் பால் எடுத்துட்டு செட்டின் ஹைட் அந்த பாலை மேலே கொண்டு போங்க. உட்காந்துக்கிட்டே கொண்டு போயிட்டீங்களா? போன பிறகு ஜஸ்ட் அந்த பாலை ட்ராப் பண்ணுங்க. ட்ராப் பண்ணிட்டீங்க. அப்படியே அங்கே நடக்கலாம் யோசிச்சுப்பார். செகண்ட் பவுன்ஸ், தேர்ட் பவுன்ஸ், ஃபோர்த் பவுன்ஸ், ஃபிஃப்த் பவுன்ஸ், 10th, 20th, கடைசியா டெட் 0. இப்போ வெர்ச்சுவலா உங்க கண்ணுக்கு முன்னாடி இந்த நிகழ்வு தானே நடந்தது. இப்போ நீ பாலெல்லாம் கையில் எடுக்கல, நீ ட்ராப்லாம் பண்ணல. பட் அந்த வெர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ளார நீங்க பண்ணது என்ன? அப்படியே அது அப்படியே இந்த ஃப்ரேம்குள்ளார கொண்டு வாங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வா. ஒரு பாலை கையில் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் செட்டின் ஹைட்ல இருந்து இந்த பாலை ட்ராப் பண்றீங்க. அந்த பால் பட்டு ரீபவுண்ட் ஆகுது. உங்களோட புரிதலுக்காக நான் சைடில் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி சைடில் போட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரீபவுண்ட், திரும்ப செகண்ட் ரீபவுண்ட், தேர்ட் ரீபவுண்ட், 4th, 5th, 6th சொல்லிட்டு டியூ டு ஃப்ரிக்ஷன், டியூ டு கிராவிட்டி, எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் ஆகி கடைசியாக அது போய் சேர்ந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். டெட்டுக்கு வந்துருச்சா? இதுதான் அந்த பவுன்சிங் பால் நடந்த விஷயம். ரைட். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன்ல எல்லாருக்குமே தெரியும், ஒரு பால் மேல இருந்து கீழே டிராப் ஆகுதுன்னா அதோட ஃபைனல் வெலாசிட்டி √2gh. தெரியாதவங்க இப்ப தெரிஞ்சுக்கோங்க. இது எங்க இருந்து வந்ததுன்னா v² = u² + 2as. ஏக்கு பதிலா g, எஸ்க்கு பதிலா h, ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட். ஸோ √2gh தெரியும் தானே? ஒரு பாலை டிராப் பண்றீங்க, ஃபைனல் வெலாசிட்டி √2gh. ஹைட் வேணும்னா ut + ½ gt². பட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட், அதனால ஹைட்டுக்கு ½ gt² தெரியும். அங்கிருந்து டைம் வேணும்னா √2h/g புரியும். டைம் மட்டும் வேணும்னா √2h/g. ரைட் தானே? ஓகே. இப்போ என்ன சிக்கல்னா, கவனமா கவனி. பை இந்த வேர்டு உனக்கு புரிஞ்சாதான் என்னால் அடுத்து போக முடியும். புரியலன்னா புரியலதான். பாரு, ஒரு பாடி மேல இருந்து ஃபர்ஸ்ட் டைமா கீழே விழுது. அப்ப விழும்பொழுது இருக்கிற வெலாசிட்டி தான் இந்த v √2gh. அந்த ஹைட்டு தான் ½ gt². இனிஷியலா நடக்கிறது தான் இது எல்லாமே. அந்த டைம் தான் √2h/g. அதாவது இனிஷியலா பால் கீழே விழுது இல்லையா, விழும்பொழுது ஃபைனல் வெலாசிட்டி, விழறதுக்கான டைம், டிராப் ஆகிற டைம் t. எவ்வளவு ஹைட்ல இருந்து ½ gt². இது எல்லாமே இனிஷியல். இது ஃபர்ஸ்ட் ரீபவுண்ட், செகண்ட் ரீபவுண்ட், தேர்ட் ரீபவுண்ட், ஃபோர்த் ரீபவுண்ட், ஃபிஃப்த் ரீபவுண்ட். பட் கேள்வி என்ன தெரியுமா? அவங்க என்ன கேட்பாங்கன்னா, ஃபோர்த் ரீபவுண்டோட வெலாசிட்டி என்னன்னு கேட்பாங்க. உனக்கு ஃபர்ஸ்ட் ரீபவுண்டோட வெலாசிட்டி √2gh தெரியும், ஃபோர்த்தோடது எப்படி தெரியும்? ரைட்டா? அதுக்கு தான் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் வரப்போகுது. ரைட்டா? ஸோ நான் டெரிவேஷனை ஸ்கிப் பண்றேன், டைரக்டா ஃபார்முலாஸ் எழுதணும். 6 ஃபார்முலா தான். என் கூடவே சேர்ந்து படிச்சுட்டு வந்துரு. அப்பப்போ ஒரு சின்ன சின்ன சம் எல்லாம் போட்டு கத்துக்கும். ஃபார்முலா ஈஸியா உள்ள போயிடும். ரைட். இப்போ கொஸ்டின் நம்பர் 1, வெலாசிட்டி ஆஃப் nth ரீபவுண்ட். நேற்று சொல்லி கொடுத்தேன், ஈக்கு பதிலா v2 - v1 u1 - u2ன்னு சொன்னேன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் v2 - v1 u1 - u2. v2 யாருன்னு தெரியும், v1 யாருன்னு தெரியும், u1 u2. u1 u2 இனிஷியல், u1 தான் கிரேட்டர்னு உனக்கு நல்லா சொல்லி கொடுத்தேன். நேற்று கூட நீங்க ஒரு சம் பார்க்கும் பொழுது u1 சின்னதா போட்டு காமிச்சேன், கொலிஷன் நடக்குதா நடக்கலையான்னு சொல்லியிருந்தீங்க, அழகா சொல்லியிருந்தீங்க. u1 கிரேட்டரா இருந்தாதான் கொலிஷன் நடக்கும். u1 சின்னதா இருந்தா கொலிஷன் நடக்காது. நமக்கு முன்னாடி போறோம், வேகமா போயிடுவோம். அப்ப u1 greater than u2 இருந்தாதான் கொலிஷன் நடக்கும். e = v2 - v1 u1 - u2. இது எதுக்கு சார் தேவையில்லாம இங்க எழுதுறீங்க? செகண்ட் பாடி கிரவுண்ட் நல்லா கத்துக்கோங்க. செகண்ட் பாடி கிரவுண்ட் புரிஞ்சுக்கோ.
ஃபர்ஸ்ட் பாடி நீங்க டிராப் பண்ண பால் m1. அப்ப செகண்ட் பாடி ரெஸ்ட்னா v2 ரெஸ்ட் சார் 0 மைனஸ் v1. u1 தான் இருக்கும், u2 ரெஸ்ட் 0. உங்களால உணர முடியுதா? கிரவுண்ட் செகண்ட் பாடி, கிரவுண்ட் செகண்ட் பாடி, அதனால u2 0, அதனால v2 0. ஸோ அதனால க்கு பதிலா மைனஸ் v1 பை u1 பை இப்படிதான் இந்த டெரிவேஷன் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றதுக்காக ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் v1 பை u1, மைனஸ் ஆஃப் v1 பை u1 கத்துக்கணும். ரைட், அதுக்கப்புறம் என்ன செட் பண்ண போறோம்? u1 நம்ம v எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் மேல இருந்து கீழே விழுந்தது இல்ல, அந்த ஸ்பீட் நம்ம v எடுத்துக்கலாமா? அப்படின்னா v1 by v equal to e. மைனஸ் நம்ம விட்டலாம், ஆப்போசிட் இருந்ததுக்காக. அப்ப v1 வேணும்னா e into v. பொறுமையா கவனி, இங்கதான் உனக்கு வேலை இருக்கு. இங்க v யாரு? முதன்முறையா பால் கீழே விழும் பொழுது வெலாசிட்டி v. v1 யாரு? வெலாசிட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் ரீபவுண்ட், v1 ev. அப்ப v1 வந்து வெலாசிட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் ரீபவுண்ட். v2 எப்படி எழுதலாம்? இதே மாதிரி சால்வ் பண்ணா e v1 எழுதலாம். v3 சொல்டா. ஆனா e is equal to minus v1 by u1 தானே சார்? மைனஸ் வேணாம்னு சொல்லிட்டேனே உங்களுக்கு. ஓகே சார். ஆப்போசிட்ன்றதுனால நம்ம மேக்னட்யூட் மட்டும் எடுத்துக்கலாம். அந்த மைனஸ்க்கான காரணம் பட்டு ரீபவுண்ட் ஆகுது, ஆப்போசிட்ல வருது, அந்த காரணத்துக்காக தான் மைனஸ். அதை சம் ஃபுல்லா நம்ம கொண்டு போகணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லியிருந்தேன்ல. ரைட்டா? ரைட், இங்க வந்துருங்க. v3 e v2 ல கரெக்டா சால்வ் பண்ணா இந்த v2 பாருங்களேன். v2 வேணும்னா e டைம்ஸா v1 க்கு பதிலா ev, இந்த v1 க்கு பதிலா ev. அப்ப v2 க்கு e ஸ்கொயர் v, v3 e cube v, v4 e power 4v. ரைட்டா? இப்படிதான் இந்த கான்செப்டோட டெரிவேஷன் ஸ்டார்ட் ஆகும். நான் டெரிவேஷன் போட வேண்டாம்னு நினைச்சேன், அப்படி இருந்து வெலாசிட்டி ஆஃப் nth ரீபவுண்ட் ஃபுல்லா டெரைவ் பண்ணிருக்கோம். ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னங்க சார்? புரியலன்னா கவலைப்படாது, நான் இன்னொரு டைம் சொல்லி தரேன், பார்த்துக்கிட்டே வா. வெலாசிட்டி ஆஃப் nth ரீபவுண்ட், வெலாசிட்டி ஆஃப் nth ரீபவுண்ட். இங்க நிறைய விஷயம் நம்ம பேச போறோம். வெலாசிட்டி ஆஃப் nth ரீபவுண்ட் e பவர் n into v. நீங்களே பாருங்க, 2 ஆ இருந்தா 2, 3 ஆ இருந்தா 3, 4 ஆ இருந்தா 4, n ஆ இருந்தா n. அப்ப சிம்பிளா ஒரு ஃபார்முலால முடிச்சுக்கலாமா? vn equal to e power n into v. நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிருக்கேன், v வந்து பக்கத்துல எழுதணும், n பக்கத்துல எழுதக்கூடாது. வெலாசிட்டி ஆஃப் nth ரீபவுண்ட் e power n into v. ஒருவேளை அவங்க டைரக்டா v கொடுக்கலன்னா நீங்க என்ன பண்ணணும்? ரூட் ஆஃப் 2gh வச்சு சால்வ் பண்ணணும். ஏன்னா கொஸ்டின்ல ஹைட் கொடுத்துருவாங்க, ஈயோட வேல்யூ கொடுத்துருவாங்க. நேற்றே சொன்ன ஈயோட வேல்யூ ஆல்மோஸ்ட் என்ன இருக்கும்? 3/5 இருக்கும், இல்லைன்னா 1/2 இருக்கும் சொன்னா. அப்ப e பவர் n ரூட் ஆஃப் 2gh, e பவர் n ரூட் ஆஃப் 2gh. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எல்லாம் படிங்க. இல்ல வேற ஒண்ணுமே இல்லை, இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. வெலாசிட்டி ஆஃப் nth ரீபவுண்ட், ஹைட் கொடுத்துருவாங்க, e கொடுத்துருவாங்க, nth ரீபவுண்ட், தேர்ட் ரீபவுண்ட், ஃபோர்த் ரீபவுண்ட், ஃபிஃப்த் ரீபவுண்ட், ஏதாவது ஒன்று கேட்டுருவாங்க. ரைட்டா? கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது செகண்ட் ஃபார்முலா, ஹைட் ஆஃப் தி nth ரீபவுண்ட். ஹைட் ஆஃப் nth ரீபவுண்ட், மூணாவது ரீபவுண்ட் அப்ப அது எவ்வளவு ஹைட் மேல வரும்? நாலாவது ரீபவுண்ட் அப்ப எவ்வளவு ஹைட் மேல வரும்? ஹைட் ஆஃப் nth ரீபவுண்ட், ஹைட் ஆஃப் nth ரீபவுண்ட் இதே மாதிரி தான் டெரைவ் பண்ணோம். டெரைவ் பண்ணோம்னா நமக்கு வர போற ஃபார்முலா e பவர் 2n into h. என் கூடவே படிச்சிருங்க. ஹைட் ஆஃப் nth ரீபவுண்ட் படிங்க. வெலாசிட்டி ஆஃப் nth ரீபவுண்ட் e பவர் n into v. ஹைட் ஆஃப் nth ரீபவுண்ட் e பவர் 2n into h. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்க போர்டு எக்ஸாம் போறீங்க, 11th போர்டு எக்ஸாம் இருக்கு, இதெல்லாம் டெரைவ் பண்ணி எழுதி தான் ஆகணும். 5 மார்க்கா இருந்தா நானே ஸ்கிப் பண்ண மாட்டேன். பட் என்னன்னா நம்மளோட கவனம் அத்தனையுமே ப்ராப்ளம் சால்விங்ல தான்றதுனால தேவையற்ற டெரிவேஷனை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்றோம். உனக்கு தேவைன்னா அது கண்டிப்பா உனக்கு வந்து சேரும். ரைட்டா? ஸோ ஹைட் ஆஃப் nth ரீபவுண்ட் e பவர் 2n into h, ஹைட் ஆஃப் nth ரீபவுண்ட் e பவர் 2n into h படிச்சிங்களா? வெலாசிட்டி ஆஃப் nth ரீபவுண்ட் e பவர் n into v. இப்போ யாரா சொல்லுங்க, ஒருவேளை இந்த ஹைட் டைரக்டா கொடுக்கல, டைம் கொடுத்துருக்காங்க, அப்ப அந்த h க்கு பதிலா நீங்க என்ன பயன்படுத்தணும்? half gt square. அவ்வளவுதான், அழகா சொல்லிட்டீங்க, half gt square. சார் ஒருவேளை h அவங்க டைரக்டா கொடுக்கல, நாங்க 20 மீட்டர் ஹைட்ல இருந்து டிராப் பண்றோம்னு கொடுக்கல, ஆனா 4 செகண்ட்ல அந்த பாடி வந்து விழுது, 20 மீட்டர் அவங்க கொடுக்கல,
4 செகண்ட்ல பாடி வந்து விழுது அப்படின்னா என்னடா அது ஹைட்டே கொடுக்கலையே, டைமை மட்டும் வச்சு எப்படி ஹைட்டுக்கு போகணும்னு யோசிக்க கூடாது. half gt ஸ்கொயர் தான் உனக்கு ஹைட் தெரியும் தானே. ஹைட் ஆஃப் nth ரீபவுண்ட் e⁻2n ஹெச்சுக்கு பதிலாக half gt ஸ்கொயர். ரெண்டாவது ஃபார்முலா பிரமாதமா கத்துக்கிட்டீங்க. அங்கிருந்து டைம் ஆஃப் nth ரீபவுண்ட். சார் 4வது ரீபவுண்ட் அப்ப எவ்வளவு டைம் ஆகும்? என் 4th ரீபவுண்ட் டைமை கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. டைம் ஆஃப் nth ரீபவுண்ட் டைம் ஆஃப் nth ரீபவுண்ட் டைம் ஆஃப் nth ரீபவுண்ட் இதே மாதிரி தான். tn ஈக்குவல் டு வெலாசிட்டி எப்படி படிச்சோ அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கும், e⁻n into t. ஏன்னா வெலாசிட்டி ஆஃப் nth ரீபவுண்ட் e⁻n into ஃபர்ஸ்ட் ஒன் வெலாசிட்டி, இங்க ஃபர்ஸ்ட் ஒன் டைம், இங்க இருந்து இங்க வரதுக்கு 4 செகண்ட் ஆகுது. அப்ப டைம் ஆஃப் nth ரீபவுண்ட் ஈயோட வேல்யூ 3/5. தேர்ட் ரீபவுண்ட் அப்ப எவ்வளவு டைம் ஆகும்? அப்ப t3 ஈக்குவல் டு ஈக்கு பதிலா 3/5. தேர்ட் ரீபவுண்ட் டைம் 4 செகண்ட். இது உங்களுக்கு ஈஸியா சால்வ் பண்ண தெரியும். 3/5 3/5 3/5 3 டைம் போட்டு மல்டிப்ளை டிவைட் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய 4ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு t3 கிடைச்சிரும். ரைட்டா? ஸோ இந்த 3 ஃபார்முலா தான் மேஜர் ஃபார்முலா. மொத்தம் 6-7 ஃபார்முலா இருக்கு. ஆனா அந்த 3 கண்டிப்பா தெரியணும். உனக்கு இன்னொரு டைம் எழுதுறேன். வெலாசிட்டி ஆஃப் nth ரீபவுண்ட், ஹைட் ஆஃப் nth ரீபவுண்ட், டைம் ஆஃப் nth ரீபவுண்ட். வெலாசிட்டி ஆஃப் nth ரீபவுண்ட் இதுதான் லாஸ்டா நான் எழுதுறது. இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட தான் கேட்பேன், நீங்க தான் சொல்லணும். e⁻n into v. ஒருவேளை v கொடுக்கல அப்படின்னா ரூட் ஆஃப் 2gh யூஸ் பண்ணி சம் போடணும். ஹைட் ஆஃப் nth ரீபவுண்ட் இதுக்கு மட்டும் 2n வரணும் இன்ட்டு இனிஷியல் ஹைட். ஒருவேளை ஹைட் கொடுக்கல அப்படின்னா half gt ஸ்கொயர் யூஸ் பண்ணணும். அதுக்கும் டைம் வேணும்ன்றத மறந்துடாத. டைம் ஆஃப் nth ரீபவுண்ட் e⁻n into t வேணும். அதனால e⁻n tக்கு பதிலா ரூட் ஆஃப் 2h/g கூட பயன்படுத்தலாம், இடத்தை பொறுத்தது. முதல்ல இந்த ஃபார்முலா படி. 10 செகண்ட் உங்களுக்கு டைம். பாசப்படி. சீக்கிரம். ஃபாஸ்டா முடிச்சியா? ஸோ கேட்டால் சொல்கிற அளவுக்கு இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். இதை வச்சு தான் நைட்டு சம்மா தான் சால்வ் பண்ண போகிறீங்க. ரைட் சார். ஸோ 3மே புரிஞ்சிருச்சு. அடுத்தது என்னோட அடுத்த 3 கொஷின், அடுத்த 3 ஃபார்முலா கிரியேட் பண்ண போகிறோம். பார்த்துட்டே வாங்களேன். இப்போ இது கிரவுண்டு, உங்கள் ஃப்ளோர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு பாடியை செட்டைன் ஹைட்லேருந்து ட்ராப் பண்ணுறேன். 10 ஃபஸ்ட்டு ரீபவுண்ட், செகண்ட் ரீபவுண்ட், தேர்ட் ரீபவுண்ட், ஃபோர்த் ரீபவுண்ட், 5th, nth அது மட்டும் போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹைட் h கரெக்டா? இந்த ஹைட் h. இந்த இடம் h1 எடுத்துக்கலாமா? ஏன்னா இங்க இருந்து எவ்வளவு ஹைட் போகுதோ திரும்ப அதே ஹைட் தான். h1 h2 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 h3 h3 h4 h4 ரைட் தானே? அதே மாதிரி முதலா வரக்கூடிய டைம் தான் t. அதுக்கப்புறம் ரீபவுண்டுக்கு கீழ இருந்து மேல போகும் பொழுது டைம் t1. அது அகைன் மறுபடியும் அதே டைம் தான் கீழே வரும். உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு பாடியை கிரவுண்ட்ல இருந்து த்ரோ பண்றீங்க, 4 செகண்ட் ஆகுது. அகைன் திரும்ப கிரவுண்டுக்கு வரதுக்கு அதே 4 செகண்ட் தான் ஆகும். டைம் டேக்கன் ஆஃப் அப்வர்ட் ஜேர்னியும் டவுன்வர்ட் ஜேர்னியும் ஈக்குவலா தான் இருக்குன்னு எங்க கத்து கொடுத்தா உங்களுக்கு? மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன்ல கத்து கொடுத்தாச்சு. அதனால இது டைம் 2 டைம் 2 டைம் 3 டைம் 3 டைம் 4 டைம் 4 போயிட்டு ரெண்டே கேள்வி. டோட்டல் டிஸ்டன்ஸ் வேணும் சார். அதாவது ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அந்த பாடி 0க்கு வர்றதுக்கு, 0ன்னா எங்க வரணும்? கிரவுண்டுக்கு வரணும். உங்களுக்கு புரியறதுக்காக நான் சைட்ல போட்டு காமிச்சிருக்கேன். பட் நம்ம ஒரு பாலை டிராப் பண்ணா அது அங்கேயே போயிட்டு திருப்பி பட்டு திருப்பி அங்கேயே வந்து திருப்பி அப்படியே தான் வரும். தெரியுதா? பட் ஒரே இடத்துல தான் நின்றுட்டு பவுன்ஸ் ஆகி டெட்டுக்கு வந்துடும். பட் உங்களுக்கு அது புரியணுமேன்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு பவுன்ஸையும் பக்கத்துல காமிச்சிருக்கேன். அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் வேணும்னா சிம்பிளா கால்குலேட் பண்ணலாம். h வேணும். ஏன் உணருங்க, ஏன் இவரு 2h1 போட்டிருக்காரு, ஏன் 2h2 எழுதியிருக்காங்க, ஏன் 2h3? ஏன்னா அது வந்து பவுண்ட் ஆகி மேல வரதுக்கு கீழே வரதுக்கு ஒரே ஆயிடுதான் சார். ரைட். போக ஒரு h1 வர ஒரு h1 சார். அழகா சொன்னேன். அடுத்தது டோட்டல் டைம் என்னவா இருக்கும்? நீங்களே சொல்லுங்க.
t plus 2t1 2t1 plus 2t2 plus 2t. 2t3 அப்படியே போயிட்டே இருக்கும் ரைட்டா. இது டோட்டல் டிஸ்டன்ஸ் டோட்டல் டைம். இப்போ இங்க இருந்து நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸையும் டோட்டல் டைமையும் டெரைவ் பண்ணி நம்ம கொண்டு வந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? முதல்ல டோட்டல் டிஸ்டன்ஸ் எழுதிருமா? எல்லாரும் படிங்க. எஸ்ன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ். பா இதோட டெரிவேஷனை மட்டும் ஸ்கிப் பண்றேன். டைரக்டா இந்த ஃபார்முலால இருந்து h சப்ஸ்டிட்யூட் பண்றேன், h1 பண்றேன், h2 பண்றேன், h3 பண்றேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி கன்க்ளூட் பண்ணி எடுத்துட்டு வரேன். ஸோ ஃபைனலா டோட்டல் டிஸ்டன்ஸ் வேணும். டோட்டல் டிஸ்டன்ஸ் வேணும்னா கேர்ஃபுல்லா கவனி. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் இங்க ஒரு சின்ன சிக்கல் இருக்கு, ஒழுங்கா பார்த்துக்கிட்டே வா. அப்ப s equal to h into மேல 1 plus e square, கீழே 1 minus e square. அப்போ இந்த ஃபார்முலால ப்ராப்ளம் சால்வ் பண்றது உங்களுக்கு எவ்வளவு ஈஸி பாரு. h நான் கொடுத்துட்டேன். 80 மீட்டர் ஹைட்ல இருந்து ஒரு பாலை டிராப் பண்றேன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் 3/5. அப்போ எவ்வளவு நேரத்துல டெட்டுக்கு வரும் பாரு. பிசிக்ஸ் எவ்வளவு அழகா இருக்கு பாரு. ஒரு பாலை டிராப் பண்றேன், இ வேல்யூ தெரிஞ்சிருச்சு, எத்தனை டைம் பவுன்ஸ் ஆகி பவுன்ஸ் ஆகி பவுன்ஸ் ஆகி பவுன்ஸ் ஆகி டெட்டுக்கு வரும்ன்றது முதற்கொண்டு நம்மளால சொல்ல முடியும். ஸோ s equal to h into ஒழுங்கா படிக்க ஃபார்முலா என் கூடவே 1 plus e square by 1 minus e square, 1 plus e square by 1 minus e square. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் ஓகே. எலாப்ஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் சார் ஆகும்? டோட்டல் டைம் எலாப்ஸ்டு அப்படின்னா டெட்டுக்கு போறது, ஸ்டார்டிங்ல இருந்து டிராப் பண்றதுல இருந்து அது கிரவுண்ட்ல இருக்கிறது டோட்டல் டைம் என்ன ஆகும்? டி வேணும். நான் கேபிட்டல் டி எடுத்துக்கிறேன். டி 1 plus c by 1 minus c. ஏன் சார் பக்கத்துல பக்கத்துல எழுதி காமிச்சிங்க? ஒரே மாதிரியே இருக்கிறதுக்காக. இங்க 1 plus c ஸ்கொயர் வரும், இங்க 1 plus c வரும். அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் டோட்டல் டைமை கால்குலேட் பண்றோம். உனக்கா இன்னொரு டைம் எழுதுறேன். டோட்டல் டிஸ்டன்ஸ் நான் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா நீங்களே யோசிச்சு பாருங்க. h 1 plus e square by 1 minus e square. டைம் t 1 plus c 1 minus c. உங்களுக்கான கேள்வி, இந்த h யாரு, இந்த t யாரு? h அந்த ஹைட் சார், t வந்து அந்த பால் பவுன்சிங் ஆன டோட்டல் டைம் சார். அதுதான் பை எப்ப எந்த இடத்துல ஹைட்னா டைம்னா சார் இனிஷியல் டைம் இனிஷியல் டைம் இனிஷியல் ஹைட் ரைட்டா. பட் நம்ம தான் சொல்லணுமான்லாம் சொல்ல முடியும், யார் வேணாலும் பதில் சொல்லலாம். பட் எல்லாருமே பேசணும். சும்மா நான் மட்டும் தான் பேசிட்டு இருக்கிறதுலாம் இருக்கவே கூடாது ரைட்டா. இங்க இருக்கிற 16 பேரும் பேசணும். ஸோ s equal to h 1 plus e square by 1 minus e square, t க்கு 1 plus c by 1 minus by 1 minus e. இப்போ நான் ஒரு ஃபார்முலா எழுதுறேன், அது என்னன்னு யாராவது கண்டுபிடிக்கிறீங்களா? இப்போ நான் ஒரு ஃபார்முலா எழுதியிருக்கேன், ரைட் சைடுல எழுதியிருக்கேன் பாருங்க, டிக் பண்றேன். இந்த இடம் இது யாரு? Sir, speed, sir. ஸ்பீட் Distance. ஜோகி ஸ்பீடு கரெக்ட். என்ன ஸ்பீடு? சார் ஆவரேஜ் ஸ்பீட். டோட்டல் ஸ்பீட் சார். டோட்டல் ஸ்பீடா ஆவரேஜ் ஸ்பீடா? சார் ஆவரேஜ் ஸ்பீட். Average. ஆவரேஜ் ஸ்பீடு ரைட்டா. நான் டோட்டல் ஸ்பீட் இல்லாம ஆவரேஜ் ஸ்பீடு. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு வேணும்னா உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கேன் நான்? மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன்ல டோட்டல் டிஸ்டன்ஸு டோட்டல் டைமால டிவைட் பண்ணா, டோட்டல் டிஸ்டன்ஸை டோட்டல் டைமால டிவைட் பண்ணா நமக்கு ஆவரேஜ் ஸ்பீட் கிடைச்சிரும். சூப்பரா இருந்துச்சா? சரி, இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணா என்னங்க சார் ஆன்சர் கிடைக்கும்? ஆவரேஜ் ஸ்பீட் போயிடுமா? இப்போ ஒன்றும் இல்லை, இது மேலே இங்கேயும் கேன்சல் பண்ணிட்டு a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போட்டு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஃபைனலாக ஆவரேஜ் ஸ்பீட் நான் v ஆவரேஜ்னு எழுதிக்கிறேன். ஆவரேஜ் ஸ்பீட் ஒன்றும் இல்லை, ரூட் ஆஃப் gh by 2. ஒரு நிமிஷம், எல்லாருமே என்ன சொல்றது, இவ்வளோ நேரம் நீங்கள் 100% கிளாஸ் கவனிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரைட்டா. ஸோ இவ்வளோ நேரம் சரி நாங்கள் பிரமாதமாக கிளாஸ் கவனிச்சோம், சூப்பராக கவனிச்சோம். நீங்கள் என்ன கேட்டாலும் நாங்கள் சொல்லுவோம், அவ்வளோ சூப்பராக கற்றுக்கிட்டு இருக்கோம். அப்போ வரப்போகிற 5 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் மட்டும் 200% நான் என்னெல்லாம் பேசுகிறேனோ அதெல்லாம் உங்களுக்கு காதில் வேணும். அப்படியே உங்களோட பிரெயினில் மூளையில் போயிட்டு சேர் போட்டு உட்காரணும், இல்லை சோஃபா போட்டு உட்காரணும் ரைட்டா. வரப்போகிற 2 நிமிஷம், ஏன்னா இங்கே ரொம்ப பெருசாக தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து யோசிச்சு பார்த்தா நான் எங்கெல்லாம் தப்பு பண்ணுவேன்றதை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த 7 இயர்ஸாக பசங்க என்னெல்லாம் தப்பு பண்ணுறாங்கன்னு கண் முன்னாடி பார்த்துட்டு தான் அதை உங்கள்கிட்டயுமே சொல்கிறது. இவ்வளோ நேரம் யார் சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். பட் இந்த இடம் வரும்பொழுது இந்த இடத்துல வழக்கமாக பையன் இந்த தப்பு தான் பண்ணுவான், தெரியுது இல்லையா? ஸோ அப்போ ஒன்றை சேவ் பண்ணும் இந்த இடத்துல.
அப்ப இந்த தப்பை நீங்க பண்ணிடக்கூடாதுன்னா அதை நான் பேசுறதுக்கு முன்னாடி வெட்டியா கதெல்லாம் பேசி உன்னை உள்ள கொண்டு வந்து ஏதோ பண்ணி உன்னை என்னடா அது இன்னும் புதுசா சொல்ல போறான் இருந்தாலே அப்ப நம்ம அதை கவனிச்சுதான் ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணுவேன், நீ எங்கேயாவது சுத்திட்டு இருந்தாலும் உள்ள வந்திருப்ப. ரைட்டா? ஸோ எல்லாம் உள்ள வந்துட்டல, ரெடியா? ரைட். இந்த இடத்துல என்னங்க சார் இது ஓவர் பில்டப் கொடுத்துட்டு இருக்கீங்க, என்ன தப்பு பண்ணுவோம்? ஒன்றும் இல்லை, டெரைவ் பண்ண பிறகு 1 + e ஸ்கொயர் போடணும், 1 + e ஹோல் ஸ்கொயர் போடணும். நீயே சொல்லு, இங்க தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதானே? தாராளமா. இப்ப நான் சொல்லி கொடுத்ததுனால இதெல்லாம் தப்புலாம் நாங்க பண்ண மாட்டோம் இப்ப சொல்லுவேன். எக்ஸாம் ஹால்ல உட்காந்துமே 1500 ஃபார்முலாஸ் உன் தலையில இருக்கும். எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இது இ ஸ்கொயர் வருமா இல்ல இ த ஹோல் ஸ்கொயர் வருமா அங்க போய் சண்டை போட்டுக்க முடியாது. கரெக்ட் தானே? அதனால இந்த இடம் தப்பு பண்ணாம இருக்கிறதுக்காக நம்ம இங்கேயே என்ன பண்றோம், அதை பத்தி ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம். இல்லப்பா ஆவரேஜ் ஸ்பீட் வரும்போது இந்த இடம் √GH/2 அது பிரச்சனை தப்பு பண்ண மாட்டீங்க. 1 + மேல இ ஸ்கொயரு கீழே இ த ஹோல் ஸ்கொயர். வழக்கம் போல இ வேல்யூ கொடுத்துட போறாங்க 3/5. ஸ்டார்ட் பண்ணுவோமா? பாருங்க ஆவரேஜ் ஸ்பீட் அப்படி நீங்களே யோசிங்க. என்ன சொன்னேன்? √GH/2 1 + e ஸ்கொயர் 1 + e த ஹோல் ஸ்கொயர். இன்னொரு டைம் எழுதி பார்த்துருவோமா? ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு √GH/2 1 + e ஸ்கொயர் 1 + e த ஹோல் ஸ்கொயர். தப்பு பண்ண மாட்டீங்களா? ஸோ ஆவரேஜ் ஸ்பீட்ல இந்த தப்பு நடக்க கூடாது. ரைட் சார், புரிஞ்சிருச்சு. மேல +e ஸ்கொயர் கீழே +e த ஹோல் ஸ்கொயர். வேற ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. நீங்க ரெண்டும் ஒண்ணு தானே சார். இப்போ ஒரு பேஜுக்கு 1 + 3/5 ஸ்கொயர் 1 + 9/25. அப்ப 25 34/25 இது மேல. அதே கீழே 1 + 3/5 ஹோல் ஸ்கொயர் 5 8/5 64/25. தெரியுதா? இது ரெண்டும் ஒண்ணு நினைச்சுக்காத. 1 + e ஸ்கொயரோட வேல்யூ வேற, 1 + e த ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ வேற. அதனால இங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், தப்பு பண்ணிடக்கூடாது. கண்டுக்கிட்டீங்களா? ஓகே. இப்போ ஒரு ஃபார்முலா எழுதுறேன், இது யாருன்னு கண்டுபிடிக்கிறீங்களா? இந்த இடம் h பை டைமுக்கு என்ன ஃபார்முலா சொன்ன, யாரா சொன்னாங்க? டோட்டல் டைம் என்ன சொன்னேன்? இல்ல இல்லம்மா, இங்க டோட்டல் டைம் √2h/g 1 + c by 1 - c. தெரியுதா? கேப் டோட்டல் டைம் வேணும்னா t × 1 + c by 1 - c ன்னு சொன்னேன். இந்த t-க்கு பதிலாக தான் √2h/g ன்னு எழுதியிருக்கேன். ரைட். இது யாரு? இந்த ஈக்குவேஷன் யாரோடது? இது யாரு சொன்னீங்க? ஸ்பீட் சார், ஆவரேஜ் ஸ்பீட் சார். ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா? இங்க என்ன ஃபார்முலா? டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் சார். ரைட். அப்படியே இங்க வாங்க. அப்ப இது என்னவா இருக்கும் சார்? ஆவரேஜ் வெலாசிட்டியா சார்? ஏன் ஆவரேஜ் வெலாசிட்டி? சார் அங்க இங்க வந்து டோட்டல் டிஸ்பிளேஸ்மென்ட் பை டோட்டல் டைம். அவ்வளவுதான். தெரியுதா உங்களுக்கு? ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் டோட்டல் டிஸ்பிளேஸ்மென்ட் h. அப்ப இந்த இடத்துல டோட்டல் டிஸ்பிளேஸ்மென்ட் பை டோட்டல் டைம். அதனால இது ஆவரேஜ் வெலாசிட்டி. ஒழுங்கா கத்துக்கணும், நல்லா கத்துக்கணும். ஆவரேஜ் ஸ்பீட் வேற, ஆவரேஜ் வெலாசிட்டி வேற. டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் ஆவரேஜ் ஸ்பீட், டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம் ஆவரேஜ் வெலாசிட்டி. அப்ப ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு ஃபைனல் ஃபார்முலா சொல்லுங்க சார். இதே மாதிரி தான் ஆவரேஜ் வெலாசிட்டி √GH/2. இங்க இது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. 1 - c by 1 + c. ஆவரேஜ் ஸ்பீட்ல தான் 1 + e ஸ்கொயர் by 1 - c த ஹோல் ஸ்கொயர் வரணும். தப்பு பண்றேன். ஆவரேஜ் ஸ்பீட்ல 1 + e ஸ்கொயர் by 1 + e த ஹோல் ஸ்கொயர். அங்க மைனஸ் தான் வரக்கூடாது. ஆவரேஜ் ஸ்பீடுல மைனஸ் எங்கேயும் வரக்கூடாது. ஆவரேஜ் வெலாசிட்டியில வரலாம், டைம்ல வரலாம், டோட்டல் டைம்ல வரலாம், டோட்டல் டிஸ்டன்ஸ்ல வரலாம். கத்துக்கிட்டீங்களா? ஸோ இதோட 6 ஃபார்முலா. ரைட். ஒரு டைம் சின்னதாக ஞாபகப்படுத்திடுறேன். ரெண்டாவது டைம் உங்களை கேட்குறேன், நீங்கள் சொல்லணும். ஃபர்ஸ்ட் டைம் நானே எல்லாத்தையுமே எழுதிடுறேன். ரெடியாக பார்த்துக்கிட்டேவா? ஸோ பவுன்சிங் பால் சம்மில் மொத்தம் 6 ஃபார்முலா பேசியிருக்கும். இவ்வளோ தான். இதில் வேற எதுவும் உன்னை டஃப்பாக கேட்கறதுக்கு ஒரு வழியே இல்லை. கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டேட்டா கொடுத்துருவாங்க. அந்த டேட்டா கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்க போகிறேன், பதில் சொல்ல போகிறேன். வெலாசிட்டி ஆஃப் nth ரிவோல்ட் யாராவது கெஸ் பண்ணு.
E to the power n b, sir. டைம் ஆஃப் n தெரியுமோ? E to the power n t, sir. ஹைட் ஆஃப் n தெரியுமோ? E to the power 2n. E to the power 2n into h, sir. H. தேவைப்பட்டா v யூஸ் பண்ணிக்கோங்க, t யூஸ் பண்ணிக்கோங்க, h யூஸ் பண்ணிக்கோங்க. இது முடியும். டோட்டல் டிஸ்டன்ஸ் வேற யாராவது சொல்லுங்க. H is h into 1 plus c square minus 1 plus c square by 1 minus c square. அவ்வளவுதான். s equal to h into 1 plus e square by 1 minus e square. டோட்டல் டைம் சொல்லுங்க. T into 1 plus e by 1 minus e, sir. t into 1 plus e by 1 minus e. Average speed Root of h by 2 into 1 plus e square by 1 plus e the whole square, sir. root of gh by 2 Yes, sir. gh by 2 இங்க என்ன பண்ணிருக்கணும்? 1 plus 1 plus e square by 1 plus e the whole square, sir. அவ்வளவுதான். இப்ப படிச்சிட்டே வாங்க. ஆவரேஜ் வெலாசிட்டி அதே மாதிரி Root of gh by 1 minus e by 1 plus e square. By 1 1 means. minus c கீழ 1 plus c அவ்வளவுதான். இந்த ஒரு ஸ்கிரீன்ல இருக்கிறது தான் எல்லாமே. ரைட். சோ உனக்கான நேரம் 1 நிமிஷம். உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். 7:46 47 குள்ளார பக்கத்துல இருக்கிற ரஃப் பேப்பர்ல கடகடன்னு அப்படியே எழுதி பாரு. ஃபாஸ்டா எழுதி பாரு. ஏன் சார் உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்கறதா? ஒரு வேலையும் இல்லை. இப்போ கூடவே படிச்சிட்டீங்கன்னா ஈஸியா போய்டும். அதுக்காக அந்த 1 minute டைம். சீக்கிரம் பாரு. ஸ்கிரீன்ல அப்படியே தான் இருக்கும். பட் இதை பார்க்காம எழுதுறதுக்கு ட்ரை பண்ணு. நீ பார்த்தாலும் நான் பார்க்க போறது கிடையாது. இருந்தாலும் நீ பார்க்க மாட்டேன்னு ஒரு ஃபர்ஸ்ட். தெரியலன்னா பார்த்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ இதோட இந்த கொலிஷன்ல இருக்கிறது ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் பண்றோம். ரைட் ரைட். என்ன பாருங்க எல்லாருமே படிச்சிங்களா? டைப் ஆஃப் கொலிஷன், ஹெட் ஆன் கொலிஷன், ஆப்ளிக் கொலிஷன். ஹெட் ஆன் கொலிஷன்ல 3 டைப். பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக், எலாஸ்டிக் ஆர் இன்எலாஸ்டிக், பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். தென் ஈயோட வேல்யூ 1, greater than 0, less than 1, 0. இதெல்லாம் ஒவ்வொரு கொலிஷனோட ஈ வேல்யூ. மொமெண்டமும் கைனடிக் எனர்ஜியும் கன்சர்வ் ஃபர்ஸ்ட் கொலிஷன். மொமெண்டம் மட்டும் கன்சர்வ் செகண்ட் அண்ட் தேர்டு. கைனடிக் எனர்ஜி நாட் கன்சர்வ் செகண்ட் அண்ட் தேர்டு. நான் செகண்ட் தேர்டு யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் v1 v2 ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். டெல் கே 0ன்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். தென் ஆஃப்டர் இது எலாஸ்டிக் ஆர் இன்எலாஸ்டிக்ல v1 v2 ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். டெல் கே ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். அங்கிருந்து பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் இன்னைக்கு பேசினது போத் பாடிஸ் ஆர் எம்பேடட் டுகெதர். அதுக்கப்புறம் ரெண்டு பாடியும் ஒன்னா சேர்ந்து காமனா ஒரே வெலாசிட்டியில போகிறதுனால காமன் வெலாசிட்டி. காமன் வெலாசிட்டி mu by capital M plus small m. குழப்பிக்காது. ரெண்டும் சேர்ந்து என்ன வெலாசிட்டியில போகும்? மாஸ் ஆஃப் புல்லட், ஸ்பீட் ஆஃப் புல்லட் பை டோட்டல் மாஸ். அங்க இருந்து h மட்டும் வேணும்னா L into 1 minus cos theta. ரைட்டா? ஸோ இந்த ரெண்டு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருந்த போதும் அந்த இடத்துல. அதுக்கப்புறமா பவுன்சிங் பால் சம் பேசியிருந்தோம். ஆப்ளிக் கொலிஷன் பேசியிருந்தோம். ஆப்ளிக் கொலிஷன்ல ஹரிசாண்டல் டைரக்ஷன் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் எழுதணும். m1 u1 plus m2 u2 equal to m1 v1 cos theta 1 plus m2 v2 cos theta 2. In vertical direction 0 plus 0 equal to m1 v1 sin theta 1 plus m2 v2 sin theta 2 minus j. ரெண்டு பேரும் ஈக்குவல் ஆகி j கேன்சல் ஆகிடும் புரிஞ்சுக்கணும். theta 1ம் theta 2ம் எப்போ 90 இருக்கும்? இந்த கொஸ்டின் நான் உங்கள்கிட்ட விட்டுறேன். theta 1ஐயும் theta 2ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 90 இருக்கும். ஆப்ளிக்யூல என்ன கண்டிஷன்ல ஈக்குவல் ஆகும்? மாஸ் ஈக்குவல் ஆகும் சார். மாஸ் ஈக்குவல் ஆகும் சார். அது ஓகே. அடுத்தது வேற சரி, m2 வந்து 0 ரெஸ்ட்ல இருக்கணும். அவ்வளவுதான். m2 is at rest. m2 is at rest which mean u2 0. பை இந்த கண்டிஷன்ல மட்டும் தான் theta 1ம் theta 2ம் 90 இருக்கணும்னு புரிஞ்சுக்கணும். ரைட்டா? சோ எல்லாருமே கிளியரா இந்த கான்செப்ட் யாருக்கா திரும்ப சொல்லுமா? டைம் சரியா 7:50. எனக்கு இன்னும் ஒரு 20 நிமிஷம் தேவை. ரைட்டா? சோ வேற ஏதாவது ஒர்க் இருந்தா அதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. 8:10 வரைக்கும் அந்த கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டத்துல பாம் சம்மு, கன் சம்மு, பாம் ரெண்டா ஸ்பிளிட் ஆகிறது, மூணா ஸ்பிளிட் ஆகிறது, இது எல்லாத்தையுமே
வரப்போகிற 10 to 15 மினிட்ஸ் இல்லை ஒரு 20-25 மினிட்ஸ் தான் கண்டிப்பாக ஆகும், அதுக்குள்ளே கற்றுக் கொடுத்துறேன். ரைட்டா? ரைட் பை. அபியிலிருந்து கீழே விஜய் வரைக்கும் பேசினதுல ஏதாவது திரும்ப சொல்லணுமா? ஓகே, ஸோ எல்லாருக்கும் கிளியர் நான் நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வாயை திறந்து கேளு, எனக்கு இது புரியல இன்னொரு டைம் கற்றுக் கொடுங்கன்ட்டு நீ மாட்டு கம்முன்னு உட்காந்துருக்காது. ரைட், சரிப்பா. ஸோ இந்த கிளாஸ் இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்களேன். கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், இந்த டாப்பிக்கோட பேர் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். உங்களுக்கு நேற்று ஆலனோட ப்ராப்ளம் சால்விங் பேப்பர் அனுப்பிச்சிருந்தேன். அந்த ப்ராப்ளம் சால்விங் பேப்பரோட கொஷின் நம்பர் சொல்லிடுறேன். அந்த கொஷின் நம்பர்ல இருந்து தான் இந்த டாபிக் சம் போட போறீங்க. கவனமாக கவனி. ஓகே, சம் நம்பர் 17ல இருந்து 29 வரைக்கும் இப்போ பேச போகிற டாபிக். செஷன் முடிஞ்சதும் நைட்டு ட்ரை பண்ணு, தெரியாத சம்மெல்லாம் அடுத்த கிளாஸ் பார்த்துக்கோங்க. 17ல இருந்து 29 வரைக்கும் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் இதில் இருக்கிற சம்மு. 30ல இருந்து 66 வரைக்கும் இப்போ முடிச்ச டாபிக் பொல்யூஷனோடது, பவுன்சிங் பாலு, இது எல்லாமே. இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் நைட்டு செய்ய வேண்டிய வேலை 17ல இருந்து 66 வரைக்கும் சால்வ் பண்ண போறீங்க. இது இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. தென் இதுக்கான சொல்யூஷன்ஸும் கொடுத்துருக்கேன். பட் என்னன்னா சொல்யூஷன்ஸ் பார்க்காம ட்ரை பண்ணுங்க. தெரியலன்னா ஒரு டைம் பாரு, அப்படியும் தெரியலன்னா என்கிட்ட இந்த சம் தெரியல சார் கேட்டு எனக்கு 35 தெரில சொல்லி கொடுங்க, 51 தெரில சொல்லி கொடுங்க. ரைட்டா? ஸோ 17ல இருந்து 66 வரைக்கும் நாளைக்கு வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க. எவ்வளோ சம் உங்களால் சால்வ் பண்ண முடியுதோ சால்வ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணியிருக்கணும். உன்னோட விருப்பம் தான். நாளைக்கு நைட் 11 வந்தால் போதும், எனக்கு 11:30 கூட போகலாம். ரைட். கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், கன் சம்மு, பாம் சம்மு, இல்லைன்னா அந்த பீரங்கின்னு சொல்லுவாங்கள்ல, கெனானாலுக்கு பேர், அந்த மாடலில் இருக்கிற சம்ஸ் எல்லாம் பேசிடலாமா? ஓகே, கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். ஒன்றும் இல்லை கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்னா என்ன தெரியுமா இருக்கும்? கன்சர்வ்டுனாலே இனிஷியலும் ஃபைனலும் சேம். நான் 100 ரூபா கொடுத்தேன்னா அந்த 100 ரூபாய் எனக்கு திரும்ப வந்துருச்சுன்னு அர்த்தம். என்கிட்ட எந்த லாஸுமே இல்லைன்னு அர்த்தம். இதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். இனிஷியல் மொமெண்டமும் ஃபைனல் மொமெண்டமும் ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு பேர் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். ஒருவேளை ஃபர்ஸ்ட் பாடியோடது செகண்ட் பாடியோடது இனிஷியல், ஃபர்ஸ்ட் பாடியோடது செகண்ட் பாடியோடது ஃபைனல். இப்போ இது கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் தானே. பிஃபோர் கொலிஷன் மொமெண்டம் ஈக்குவல் டு ஆஃப்டர் கொலிஷன் மொமெண்டம், அவ்வளோதான். ரைட்டா? இதில் சம்மெல்லாம் அற்புதமாக இருக்கும் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் சம்மு கன் சம்மு, ரீகாயில் வெலாசிட்டி ஆஃப் கன். இது லாஸ் ஆஃப் மோஷன்லேயே சில பேர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் சரியா எங்க படிக்கணும்னா இங்கே தான் படிக்கணும். ரீகாயில் வெலாசிட்டி ஆஃப் கன்னு இங்கே படிக்கிறது தான் நல்லது. ஏன்னா எனர்ஜி பற்றி உனக்கு தெரியணும். அப்போ ஒர்க் எனர்ஜி பவரில் படிக்கிறது நல்லது. ஸோ ரீகாயில் வெலாசிட்டி ஆஃப் கன்னு அப்படின்னா ஒன்றும் இல்லை, இனிஷியலாக ஒரு கன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு கன் இருக்கு. ரைட்டா? ஸோ இது கன்னா சார்னு கேட்காத, இதுதான் கன்னு. ஸோ கன்ல இனிஷியலாக இங்கே ஒரு புல்லட் இருக்கு. மரவா கூட சிரிக்காத, எனக்கு கன் அப்படிதான் போட தெரியும். மாஸ் ஆஃப் கன்னு mg, மாஸ் ஆஃப் புல்லட் mb. இது பிஃபோர் ஃபயரிங். ஆஃப்டர் ஃபயரிங் மாஸ் ஆஃப் புல்லட் ரிலீஸ் ஆயிடுச்சு. யாராவது சொல்லுங்க. இது வெலாசிட்டி ஆஃப் புல்லட். அப்போ வெலாசிட்டி ஆஃப் கன்னு ஃபார்வர்ட்ல இருக்குமா பேக்வர்ட்ல இருக்குமா? பேக்வர்ட்ஸ். கன்னு ரிவர்ஸ் போகுது. நீங்க பார்த்துருப்பீங்க, என்சிசி பசங்க தான் தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் கொடுக்கும் பொழுது அந்த கன்னை எடுத்துட்டு ஷோல்டர்ல ஃபிக்ஸ் பண்ணி தான் ஷூட் பண்ண சொல்லுவாங்க. இல்லை தெரியலன்னா நிறைய நம்ம என்ன பண்ணலாம், சினிமா பார்த்து கற்றுக்க வேண்டியதான். சினிமாக்களில் பார்த்தீங்கன்னா கூட அந்த கன்னை கரெக்டாக ஷோல்டரில் ஃபிக்ஸ் பண்ணி தான் ஷூட் பண்ணுவாங்க. காரணம், அக்கார்டிங் டு நியூட்டனோட 3rd லா படி, புல்லட் ஃப்ரண்ட்ல போச்சுன்னா கன்னு ரிவர்ஸ் ஆகும், ரீகாயில் ஆகும். ரைட்டா? ஸோ எவ்வளோ வெலாசிட்டியில ரீகாயில் ஆகுதோ அதுதான் ரீகாயில் வெலாசிட்டி ஆஃப் கன்னு. விஜியை தான் நம்ம தேடி போயிட்டு இருக்கோம். இல்லை சார், நானெல்லாம் மன்னர் பரம்பரை, என்னால் ஷோல்டரில் வச்சுலாம் ஷூட் பண்ண முடியாது, நான் கரெக்டாக என் ஃபேஸுக்கு நேராக என் மூக்குக்கு நேராக தான் வச்சு நான் ஷூட் பண்ணுவேன்னா ட்ரை பண்ணி பார்த்துக்கோ. ரைட்டா? அடுத்த நாள் காலையில் பிளட் வரும் அதிகமாக, உன்னை எல்லாரும் நாங்கள் பெட்டில் பார்ப்போம். விபி ஸ்பீட் ஆஃப் புல்லட், விஜி ஸ்பீட் ஆஃப் கன்னு, எம்பி மாஸ் ஆஃப் புல்லட், எம்ஜி மாஸ் ஆஃப் கன்னு இனிஷியல் தெரிஞ்சிருச்சு. இதுக்கு கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் எப்படி சார் எழுதுவோமா அழகா? மாஸ் ஆஃப் கன்னு இனிஷியல் ஸ்பீட் ஆஃப் கன்னு, மாஸ் ஆஃப் புல்லட் இனிஷியல் ஸ்பீட் ஆஃப் புல்லட்.
நான் யூ போடும் பொழுதே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க இது பிஃபோர் ஃபயரிங். அங்கிருந்து மாஸ் ஆஃப் கன்னு, வெலாசிட்டி ஆஃப் கன்னு, மாஸ் ஆஃப் புல்லட், வெலாசிட்டி ஆஃப் புல்லட். ஸ்டார்ட் புல்லட்டும் ரெஸ்ட்ல இருக்கு, கன்னும் ரெஸ்ட்ல இருக்கு. அப்ப மாஸ் ஆஃப் கன்னு, வெலாசிட்டி ஆஃப் கன்னு, மாஸ் ஆஃப் புல்லட், வெலாசிட்டி ஆஃப் புல்லட். சரி, என்ன பண்ணிருக்கீங்க? லெஃப்ட்ல 0 ஆயிடுச்சு, ரைட்ல இருக்கிற ஒரு ஆளை தூக்கிட்டு வந்து வெள்ள கடாச்சிட்டேன். யாரை தேடி போயிட்டு இருக்கேன்? ரீகாயில் வெலாசிட்டி ஆஃப் கன்னு தேடி போயிட்டு இருக்கேன். ஸோ மாஸ் ஆஃப் புல்லட், வெலாசிட்டி ஆஃப் புல்லட் பை மாஸ் ஆஃப் கன்னு. ஏன் சார் மைனஸ் போட்டீங்க? ரீகாயில் வெலாசிட்டி புல்லட்டோட ஸ்பீடு ஃபார்வர்ட்ல இருந்தா கன்னோடது ரிவர்ஸ்ல இருக்கும். போத் ஆர் ஆக்ட் ஆஸ் ஆப்போசிட் டைரக்ஷன். அதனால பிசிக்ஸ் ஆப்போசிட்னா என்ன சொல்லும்? மைனஸ் போட்டுக்க சொல்லும். ஸோ ரீகாயில் வெலாசிட்டி ஆஃப் கன் VG ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப், மேலே ஃபுல்லா புல்லட் சம்மந்தப்பட்டது இருக்கணும், கீழே ஃபுல்லா கன் சம்மந்தப்பட்டது இருக்கணும். இந்த ஃபார்முலால எக்கச்சக்கமான சம் உங்களுக்காக வெயிட் பண்ணி ரைட். அந்த கெனான் சம்மு இப்போ இதே தான், கன் சம் தான் அதுவுமே. என்ன இது ஷூட் பண்றது? கன்ல இருந்து புல்லட்டு, அது கெனான்ல இருந்து பாம் ரைட்டா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது சம் இருக்கான்னு தேடி பார்க்கட்டா? ஒரே நிமிஷம். சம் நம்பர் 19 பாருங்க. 19ல a bomb of 50 kg, mass of bomb 50 kg is fired from cannon with velocity 600 meter per second. அந்த பாமோட வெலாசிட்டி 600 மீட்டர் per second. கெனானோடது மாஸ் ஆஃப் கெனானோடது 10³ கிலோகிராம், அதாவது 1000 kg. அந்த பேர் என்ன தமிழ்ல சொல்லுவாங்க? ஏவுகணையாக இல்ல, பீரங்கி. இப்பதான் சொன்னாங்க. கெனான் 10³ கிலோ. என்ன கேட்டிருக்காங்கன்னா வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. அந்த கெனானோட வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. ரைட், எப்படி எழுதலாம்? மாஸ் ஆஃப் கெனான், வெலாசிட்டி ஆஃப் கெனான் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் பாம், வெலாசிட்டி ஆஃப் பாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஏன்னா இனிஷியலா 0. பை இதே சம் தான். இப்ப பார்த்த புல்லட் அண்ட் கன் சம் தான், கெனான் பாம் சம்மும் அதே தான். அப்ப என்ன பண்ணணும்? வெலாசிட்டி ஆஃப் கெனான் தேடி போயிட்டு இருக்கோம். வெலாசிட்டி ஆஃப் கெனான் வேணும் அப்படின்னா மைனஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் பாம், வெலாசிட்டி ஆஃப் பாம் பை மாஸ் ஆஃப் கெனான் மைனஸ் புல்லட்டோடது 50, வெலாசிட்டி 600 பை ஒரு 1000, 10³ 3 சைஃபர் 3 சைஃபர் போயிடுச்சு. அப்ப வெறும் 30 மீட்டர் per செகண்ட். மைனஸ் காரணம் ஆப்போசிட்ல போகுது. அப்ப யோசிச்சு பாரு, கிட்டத்தட்ட 600 மீட்டர் per செகண்ட்ல அந்த பாம் ரிலீஸ் ஆகுது ஃபார்வர்ட்ல. ஆனா கெனான் மட்டும் 30 மீட்டர் per செகண்ட்ல தான் பேக்ல போகுது. யாராவது ஒரு காரணம் சொல்லுங்க, என்ன காரணமா இருக்கும்? ஏன்னா மாஸ் அதிகமா இருக்கு. சார் மாஸ். சூப்பரா புடிச்சிட்டீங்க எல்லாருமே. மாஸ் ஆஃப் த கெனான் ஹெவியரா இருக்கு சார். அப்ப ஹெவியர் பாடியோட ஸ்பீடு லைட்டரா தான் இருக்கும். நல்லா சொன்னீங்க. பாமோட மாஸ் கம்மியா, வெறும் 50 kg, அதனால 600 மீட்டர் per செகண்ட். ஆனா கெனான் பாத்தீங்கன்னா 1000 kg சார். அப்ப ரிவர்ஸ் போகும்பொழுது ஜஸ்ட் 30 மீட்டர் per செகண்ட்ல தான் போகும். திரும்பவும் சொல்றேன், பாம் வித் கெனான் சம்மும் புல்லட் வித் கன் சம்மும் ஒரே சம் தான். உனக்கு புரியலன்னா சிம்பிளா ஒரு ஐடியா, m1 v1 ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் m2 v2, அவ்வளவுதான். அவன் கன்னு, புல்லட்டு, கெனானு, பாம் எது சொல்றானோ அது மாதிரி பார்த்துக்கோ. m1 v1 ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் m2 v2. அதே மாதிரி ஒரு பாம் 2 பீஸா எக்ஸ்ப்ளோட் ஆகும் பொழுதும் இதே கதை தான். அடுத்த டாபிக் அதான் பேச போறேன். எல்லாரும் கத்துக்கிட்டீங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் சம்மு, கன் சம்மு, கெனான் வித் பாம் சம்மு. நல்லா இருந்துச்சா? ரைட். அங்கிருந்து கஷ்டமா தான் இருக்கு. ஸோ 1 ஹவருக்கு மேல உட்காருது தெரியும் ஆன்லைன்ல எவ்வளவு பிரச்சனை. பட் இருந்தாலுமே கூட ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்குமே அட்டன்டிவா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஏன்னா ஒருத்தவங்க கூட ஒரு டைம் கூட வெளில போயிட்டு உள்ள வரல. எல்லாருமே அப்படியே தான் இருக்கீங்க. சொல்றதெல்லாம் கேட்குறீங்க, ஆர்வமா பதில் சொல்றீங்க, எல்லாமே நல்லா தான் இருக்கு. பட் இது அத்தனையும் ஸ்கோரா கன்வெர்ட் ஆகும்போது தான் சூப்பர். ரைட்டா? வெளில போய் பேசலாம். சார் நல்லா சொல்லி கொடுத்தாரு, ஆமா சூப்பரா சொல்லி கொடுத்தாரு. நீ நல்லா கத்துக்கிட்டியா? ஆமா நானும் சூப்பரா கத்துக்கிட்டேன். இன்னும் ஸ்கோரு ஜெயிச்சியா தோத்தியான்றது தான் கொஷினே தவிர அவர் அப்படி கிழிச்சாரா இவர் இப்படி கிழிச்சாரான்றதுலாம் கதை கிடையாது. ஃபைனலா என்ன நடந்தது? ஜெயிச்சியா? ஜெயிச்சேன், அவ்வளவுதான். ஸோ அதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை தான் இப்போ நம்ம ஆரம்பத்தில் செஞ்சுட்டு இருக்கோம். ரைட். அடுத்தது பாம் சம்மு. பாம் சம்மு ஒரு பாம் 2ஆ வெடிக்க போகுது. ஒரே ஒரு
வடிவேல் சொல்ற மாதிரி 27 கிலோமீட்டர் க்ளோஸ்ன்னு சொல்லுவார் தெரியுமா ஒரு படத்துல, அந்த மாதிரி தான் ஒரே ஒரு பாம். உங்களுக்கு தெரியுமா ஒரு பாம் இனிஷியல் மாஸ் எம், இனிஷியல் ஸ்பீடு 0. ஏன்னா பாம் ரெஸ்ட்ல இருக்கு, சோஃபா மேல உட்காந்துருக்கு, இல்லைன்னா பெட் மேல உட்காந்து வச்சுக்கலாமா. இப்போ எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும் பொழுது கண்டிப்பா 2 பீஸா எக்ஸ்ப்ளோர்ட் ஆச்சுன்னா அதிர்ஷ்டம் தான், அது 2ஆ உடையும் 3ஆ கூட உடையும். ஆனா இதான் கண்டிஷன், ஒருவேளை 2ஆ உடைஞ்சதுன்னா எக்ஸாக்ட் 180 டிகிரியில தான் போகும். என்ன சார் சொல்றீங்க, கோச்சிட்டு போயிடுமா? ஆமா, அது இஷ்டத்துக்கு நான் இப்படி போறேன் நீ இப்படி போ, நான் இப்படி எல்லாம் போறேன் நீ இப்படி எல்லாம் போறேன் அப்படிலாம் சொல்லாது. ஒரு பாம் 2 பீஸா எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுதுன்னா நியூட்டனோட தேர்ட் லா படி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், அதே மாதிரி 2 பீஸ்னாலே எக்ஸாக்ட் ஆப்போசிட் தான் இருக்கும், அது கண்டிப்பா 180 தான் இருக்கும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. கரெக்டா? ஸோ M1 V1 M2 V2. இப்போ எப்படிங்க சார் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் எழுதுறது? நான் என்ன பண்றேன்னு பாருங்க. இனிஷியல் மொமெண்டம் mu, ஃபைனல் மொமெண்டம் M1 V1 வெக்டார், M2 V2 வெக்டார். ஏன் இங்க வெக்டார் போடுறீங்க? டைரக்ஷனுக்காக. இப்போ என்ன நடக்குது, போத் இது 0, இனிஷியலா 0. அப்ப M1 V1 ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் M2 V2. ஒத்துக்கிறீங்களா? நம்ம ரொம்ப டீடைல்டா உள்ள போத்தவங்க, இங்கேயே அதே தானே நடக்குது. ஆமா சார், 2 மாசம் ஆப்போசிட்ல போகுது. இனிஷியல் மொமெண்டம் 0, ஏன்னா இனிஷியலி பாம் ரெஸ்ட்ல தான் இருக்கு. இப்போ M1 V1 ஈக்குவல் டு M2 V2. அப்ப இதுல இருந்து என்ன கேட்பாங்க, மாஸ் ஆஃப் த ஹெவியர் பாடி சொல்லுங்க, V2 வேணும். அப்ப V2 வேணும்னா M1 V1 by M2. இல்ல மாஸ் ஆஃப் லைட்டர் பாடி சொல்லுங்க, சரி வெலாசிட்டி ஆஃப் லைட்டர் பாடி V1 வேணும்னா M2 V2 by M1. சொல்ல சார் ஆனா அதுல வந்து டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன் தானே சார் போகுது, அப்ப V1 வந்து மைனஸ் தான் சார் இருக்கும். புரியல. இப்ப 2 பாடியும் ஆப்போசிட்ல தான் போகுது. அப்ப இந்த V1 வந்து மைனஸ்ல தானே சார் இருக்கும், V2 பிளஸ் இருக்கும், V1 மைனஸ். சொல்றது புரியுது, இந்த மைனஸ் ஐ வெக்டார் சொல்ற, இந்த பிளஸ் ஐ வெக்டார்னு சொல்ற. கரெக்டா? எஸ் சார். இப்ப இந்த இடத்துல வெக்டார் போட்டாலும் கடைசியா கன்க்ளூஷன் வரும்போது என்ன நடக்குது பாருங்க, both bodies are act as opposite direction. அப்ப அந்த ஆப்போசிட் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல டீடைல்டா டெரிவேஷன் குள்ள போகாத டைரக்டா நம்ம ஆப்போசிட் போனாலே M1 V1 equal to minus of M2 V2. ரைட்டா? ஓகே சார். நல்லா தான் யோசிக்கிறேன், பட் சொல்லும்போது ஃபைனலா both particles are act as a opposite direction, அதனால M1 V1 equal to minus of M2 V2. ரைட். இது ஒரு பாம் 2ஆ உடையிறது. சம் நம்பர் 17. 17ல என்ன பண்ணிருக்காங்கன்னா a bomb of 9 kg, initially a bomb of 9 kg. இந்த சம் உங்கள்கிட்ட விட்டுறேன். exploded into 2 pieces, 3 kg 6 kg. நீ யாரை வேணாலும் M1 எடுத்துக்கோ, யாரை வேணாலும் M2 எடுத்துக்கோ, ஆனா யாரை M1 எடுக்கிறியோ அவங்கள V1 எடுத்துக்கோ, யாரை M2 எடுக்கிறியோ அவங்கள V2 எடுத்துக்கோ. 3 kg piece velocity 16 meter per second. அப்ப V1 நான் என்ன கேட்க போறேன்னு தெரிஞ்சுக்கிச்சு. kinetic energy of 6 kg. கவனமா காதுல வாங்க, kinetic energy of 6 kg. நீ சம்ம சால்வ் பண்ண வேணா, எனக்கு அந்த ரூட்டை சொல்லுங்க, ஐடியா சொல்லுங்க, என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து V2 V1 minus V1 M1 V1 by M2 போட்டு V2 கண்டுபிடிக்கணும். ரைட், சூப்பரா சொன்னேன். அடுத்த ஸ்டெப், அது ஒரு kinetic energy ஃபார்முலா தரும், half V2 ஸ்கொயர், half m V2 ஸ்கொயர். இந்த m யாரு? M வந்து பாம்போடது சார். 6 kg இல்ல? எஸ் சார். உங்களுக்கான நேரம் 30 செகண்ட். யார் டக்குன்னு சால்வ் பண்ணி சொல்றீங்கன்னு பாருங்க. சீக்கிரம் சொல்றேன், பாஸ் அப்ப 30 மினிட் போட்டேன்னா அதோட 30 செகண்ட். சீக்கிரம். V2 வேணும், கைனடிக் எனர்ஜி வேணும். ஃபாஸ்டா. V2 வந்து -8. V2 -8 sir. பை எல்லாரும் சால்வ் பண்ணி சொல்லுங்க, லாஸ்ட் சொல்லுங்க. V2 கைனடிக் எனர்ஜி எல்லாமே சால்வ் பண்ணிட்டு அப்புறமா நான் கேட்கும்போது சொல்லு. நேத்தோட நம்ம 750 வீடியோ சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனால இதுக்கு பேக்ல நிறைய பசங்க, அதுவும் முக்கியமா ரிப்பீட்டர்ஸ், கிளாஸஸ்லாம் வராமலே வெறும் சேனல் மட்டுமே பார்த்து டாக்டர் ஆனவங்கலாம் நிறைய பேர் இந்த வருஷம் அவ்வளோ விஷயம் சார். அந்த கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார், அதை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு.
பட் இதில் ஒன்றுமே பண்ணல. இப்போ பேசுகிற டயலாக்லாம் கூட அதில் இருக்கும். எனக்கு எடிட் பண்ணுறது அதெல்லாம் உங்களுக்கு கன்றாவையும் தெரியாது. அப்படியே எடுக்கிறது அப்படியே தூக்கி போட்டுறதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் யாரோ அதை பார்த்துட்டு ஹாப்பியாக இருக்காங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். ரீசன் வந்து எதுக்காக இப்போ கன்வே பண்ணால் நேற்றோட 750 கம்ப்ளீட் ஆகுது. ரைட்டா? அரௌண்ட் 750 டேஸ் டெய்லி ஒரு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நீ படிக்கிறதுக்கு எங்கேயுமே போக தேவையில்லை. பிளேலிஸ்ட் போனீங்கனாலே தெரியும், எல்லா லெசனுக்கும் கம்ப்ளீட் லெக்சர்ஸ் இருக்கும். என்னென்னா ப்ராப்ளம்னு தனியாக சால்வ் பண்ணும்பொழுது அது தனியாக அன்லிஸ்டடில் இருக்கும். அது என்கிட்ட கேட்டு வாங்குற மாதிரி இருக்கும். கான்செப்ட்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அதில் தாராளமாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ரைட்டா? V2 வேல்யூ Sir, V2 minus 8, sir. Kinetic energy 192, sir. 192. இந்த ஆப்ஷன் கரெக்டாக வேற இருக்கா மாற்றி வருதா? உங்களை தான் கேட்குறேன். இல்லை யாருக்காவது மாறி வருதா V2 வேல்யூ கைனடிக் எனர்ஜி? அவங்களுக்கு நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். எல்லாருக்கும் இது ஓகேன்னா நீங்கள் எல்லாம் கரெக்டாக சால்வ் பண்ணியிருக்கீங்க. கைனடிக் எனர்ஜி 192 தான். வெலாசிட்டி -8 தான். ரைட்டா? அது எல்லாருக்குமே எஸ் ரைட். அந்த கட்டிச்சா? ஓகே. இதோட இருக்கட்டும். கைனடிக் எனர்ஜி இப்போ பாம் வந்து 3 பீசஸாக எக்ஸ்ப்ளோர்ட் ஆகணும். ஸோ அதுக்குமே ஒரு 15-20 மினிட்ஸ் கண்டிப்பாக ஆகும். நான் அடுத்த கிளாஸ் அதை கற்றுக் கொடுத்துறேன். இப்போ